Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நீர் நல்லவர் 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 நல்லவர். ரிபோ ஷிபிலி விரிவதலவ ஷக்கலதியான் சொன்னதிவே ரமஷதலரதலவ ஷக்கலதியான் சொன்னதிவே. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய். சர்வ வல்லவர் நீர், சர்வ வல்லவர் நீர், சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஓ ரிமாதா தலபாரா ஷிகலதியான் சொன்னதிபி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முழங்கும் ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம், என் இயேசுவின் நாமம், என் இயேசுவின் நாமம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. அன்பின் தேவனே உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus, Jesus, Jesus. ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அப்பா உம்முடைய மடியிலிருந்த ஒரே பேரான குமாரனை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இவ்வளவா உங்களிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அப்பா உங்கள் மகனையே உங்கள் பிள்ளையை நீ கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உம்முடைய குமாரனாலே இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உம்முடைய சொந்த குமாரனை நீர் எங்களுக்காக தந்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் உமக்கு நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவே உமக்கு நன்றி. மகிமையின் பிதாவே உமக்கு நன்றி. இஸ்ரவேலின் பிதாவே உமக்கு நன்றி. எங்கள் பிதாவே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி. இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. மகிமையின் பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. ஜீவனுள்ள பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவரே உமக்கு நன்றி. அமராஜா குமாரனுடைய ராஜ்யத்தில் எங்களை நிறுத்தும்படிக்கு சித்தம் கொண்டவரே உமக்கு நன்றி. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. ஆகாதென்று தள்ளப்பட்ட எங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் உமக்கு நன்றி. ராஜா இந்த இரவு வேளையிலும் உங்கள் மகிமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி கொள்ளட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே அப்பா இந்த மீட்டிங்கில் இந்த அப்பா இந்த யூடியூப் மூலமாக வீடுகளில் இருந்து அப்பா ஹல்லேலூயா பார்க்கிறார்களோ, தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ராஜா அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவனின் கிருபை பாராட்டணும் அப்பா, கிருபை பாராட்டணும். பூட்டப்பட்ட அறைக்குள் வந்த என் இயேசு அமராஜா பூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்து ஹல்லேலூயா இயேசப்பா உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அடைபட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசப்பா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த இயேசுவை கண்டவர்கள் எல்லாம் இருளில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்பா அவருடைய பிரசங்கத்தை கேட்கிற பொழுது, அவர் செய்த அற்புதங்களை கண்ட பொழுது ஹல்லேலூயா மெய்யாகவே இரட்சகர் வந்தார். ஹல்லேலூயா. இவரே எங்கள் இரட்சகர், இவர்தான் எங்கள் மீட்பர் என்று சொல்லி ஜனங்கள் அப்பா இயேசுவே உங்க பின்னாடி வந்தாங்க ராஜா. அந்த ஒவ்வொருவரை நீர் தொட்டீர், சுகமாக்குனீர். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுத்தீர், கட்டுகளை அறுத்தீர். வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தீர். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர். ஹல்லேலூயா. தரித்திரத்தை விலக்கினீர். என் தேவன் மகிமையான காரியங்களை நீர் செய்தீர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா
லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பின் தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி. எங்களை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு நன்றி. என்னை உண்டாக்கின பிதாவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி. எங்களை நிலைப்படுத்துகிற பிதா, எங்கள் அந்தரங்கத்தை பார்க்கிற எங்கள் பிதா, வெளியரங்கமான பதிலை தருக்கிற எங்கள் அன்பு பிதா. ஹல்லேலூயா. தமிழிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு முன்னமே அதில் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிற எங்கள் பரமபிதா. ஓ ரிமா ஷதலபரகலதியான் சொன்னதிபி. ஹல்லேலூயா. தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை தருகிற நன்மையை தருகிறவர் அப்பா உமக்கு நன்றி. நன்மையை கொடுக்கிற, நல்ல ஈவுகளை கொடுக்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நீதியுள்ள பிதா, ஜீவனுள்ள பிதா. ஹல்லேலூயா. இயேசுப்பா எங்கள் எல்லோருக்கும் ஒரே பிதா. ரிபா ஷபலபரபலப ஷிக்கலதிபிலியான் சொன்னதிபி. ஹல்லேலூயா. மகிமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். இதில் எத்தனை பேர் இணைகிறார்களோ அத்தனை பேரும் ஹல்லேலூயா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் அப்பா இதில் இணைகிற ஒவ்வொரு மேலும் என் தேவ மகிமை இறங்கணும் அப்பா. மகிமையின் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ரீபா ஷபலப ரபலப ஷிக்கலதியான் சொன்னதுபி. ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, சகலத்தவற்றையும் புதிதாக்குகிறவரே. ஹல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவருமானவரே, ஆதியில் இருந்த வார்த்தையானவரே, தேவனிடத்தில் இருந்த வார்த்தையானவரே, தேவனிடத்தில் இருந்த வார்த்தையானவரே. ஹல்லேலூயா. அப்பா நீர் ஆதியிலே தேவனோடு இருந்தீர். அக்கினி ஜுவாலைகளை போன்ற கண்களை உடையவரே உமக்கு நன்றி. உலைக்காலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவரே உமக்கு நன்றி. பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற உம்முடைய சத்தத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லே. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுவதற்காக நன்றி. வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடிக்கு எடுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடி நன்றி. ஹல்லேலூயா. 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 சகலவற்றையும் புதிதாக்கும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சகலவற்றையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறவர் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் இதில் இணைகிற அந்த நாளிலே அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் கொண்டவர். புஸ்தகத்தை திறக்க ஜெயம் கொண்டிருக்கிறவர். புஸ்தகத்தின் 7 முத்திரைகளை உடைக்க ஜெயம் கொண்டவர் நீரப்பா. ஹல்லேலூயா. 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 நம்முடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டு வரும். இயேசுவின் நாமத்தில் நீர் வார்த்தையை அனுப்புவீர். சுகமாக்குவீர். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நீ போ, உன் மகன் பிழைத்திருப்பான், மகள் பிழைத்திருப்பான். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்புகிறவர் சுவாமி. ஹல்லேலூயா. விசுவாசித்து சென்றவன் அற்புதத்தை பெற்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வார்த்தை அனுப்பி சுகமாக்கும் என் ஆண்டவர். உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. உம்முடைய வசனத்தில் ஜீவன் உண்டு சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தை தியானிக்கையில் ஹல்லேலூயா அது அக்கினியாய் பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, உம்மை உயர்த்துகிற ஒவ்வொரு உள்ளங்கள் மேலும் என் தேவனுடைய கரம் இறங்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீர். ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் என் தேவ மகிமை இறங்கும். அப்பா உம்முடைய பிள்ளைகள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல தானே தேவ ஆவியானவர் சூழ்ந்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். கட்டுகள் விலகி போகும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். என் ஆண்டவர் விடுதலையை கட்டவிழ்க்கும் தேவனப்பா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், என் தேவனே நீர் ஆவியா இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். இந்த நேரத்தில் யாரெல்லாம் உண்மையாய் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை என் இயேசு நீர் பிரகாசிக்க பண்ணுவீர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உம்முடைய முகத்தை தேடுகிறார்களோ அப்பா அவர்கள் கண்டடைவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொன்னான நேரமாக
மாறட்டும். இந்த நேரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விலையேறப்பெற்ற நேரமாக மாறட்டும். இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் நேரமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பார்க்கிற இதை விசுவாசிக்கிற இந்த ஜெபத்தில் இணைகிற அற்புதம் வேண்டும், அதிசயம் பார்க்கணும். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உண்மையாய் இப்பொழுது உம்மை தேடுவார்களோ, யாரெல்லாம் உண்மையாய் இப்பொழுது விசுவாசிப்பார்களோ, ஹல்லேலூயா, ஒவ்வொரு மேலும் என் தேவ மகிமை இறங்கும். ஓ ரிமாக்காரதலபா ஷபலபலைக்காரதியான் சொன்னதுவி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகலவற்றையும் உண்டாக்கினவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி, ஹல்லேலூயா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாசம் பண்ண வந்த, மாம்சமாய் வந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரே உமக்கு நன்றி. அப்பா பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும். ரீமா ஷாதலா ரபலா ஷிக்கலதியான் சொன்னதுவி. ஓ ரீமா ஷீதிலி பராபலபா ஷாகலியான் சொன்னதுவி. எத்தனை பேர் இணைகிறீர்களோ இந்த நேரத்தில், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பரிசுத்த அக்கினி உங்க மேல ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை எங்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்களோ ஷேர் பண்ணுங்க. உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, உங்கள் சொந்தங்களுக்கு, தெரிஞ்ச நண்பர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிற 1 மணி நேர ஜெபம். இந்த ஜெபத்தில் இணைகிற பொழுது அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எங்கும் நிறைந்திருக்கும் என் தேவன். எந்த இடத்துல கூப்பிட்டாலும் அவர் வருவார். ஹல்லேலூயா. அவர் நீங்கள் எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் வருவார். எந்த இடத்துல இருந்து இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் அந்த சத்தத்துக்குள்ள வல்லமை பரலோகம் திறக்கும், தேவ மகிமை இறங்கும். இயேசுவின் நாமத்தினால இந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, அது மாத்திரம் மனுஷர்களுக்குள்ளே, ஹல்லேலூயா, அவருடைய நாமமே அல்லாமல், இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாமத்தை நாம் உச்சரிக்கிற பொழுது, இந்த நாமம் தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கத்தக்கதாக கர்த்தராகிய இயேசுவே தேவன், அவரே இரட்சகர், அவரே நம்முடைய கர்த்தா என்று எல்லோரும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினாராம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அந்த நாமத்தை நாம் கூப்பிடுகிற பொழுது அற்புதம் நடக்கும். அந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இயேசுங்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் உங்களை விட்டு விலகும். இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் துதிக்கிற பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. வியாதிகள் உங்களை விட்டு விலகும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. கட்டுகள் அறுபட்டு போகும். இருள் உங்களை விட்டு நீங்கும். தரித்திரம் உங்களை விட்டு விலகும். ஆளில் புதிய வாசல்களை ஆண்டவர் உண்டாக்குவார். கற்பம் தரிக்காத ஆளில் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தடையா இருக்கிற திருமண காரியங்கள், தடையா எல்லாம் சரிபடும். நேர்த்தியாய் நல்ல ஏற்ற துணையை கொண்டு வரக்கூடிய ஆண்டவர் இந்த நேரத்தில், ஹல்லேலூயா, உங்கள் தேவைகள் 1000 இருந்தாலும் என் இயேசுவின் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாங்க. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இறங்குங்க. அவருடைய மகிமையை தேடுங்க. அவருடைய வல்லமையை தேடுங்க. அவருடைய முகத்தை தேடுங்க. ஓ ரீமா ஷாதலா வரா கலதியான்னு சொன்னது. உங்கள் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். உங்கள் போராட்டங்கள் அவருக்கு தெரியும். உங்கள் நிந்தை அவளுக்கு தெரியும். உங்கள் கசப்பு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்கள் கட்டுகள் அவருக்கு தெரியும். சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எங்கும் அவருடைய மகிமையின் பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை நன்கு அறிந்திருக்கிற தேவன். ஆனால் நீங்க சொல்ல வேண்டிய இந்த நேரத்தில் அவரை உயர்த்துங்க. கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். அவர் இறங்கி வருவார். உங்க மேல இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வருவார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, சீசர்கள் வந்து பயந்து போய் அறையை பூட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த அறைக்குள்ள வர்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு சீசர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் பயந்து போய் இருந்தாங்க. ஆமாம். அப்போ பூட்டப்பட்ட அறைக்குள்ள என் ஆண்டவராக இயேசு வருகிறார். வந்து அவர்களுக்கு சொல்றார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வீடுகளுக்குள்ள இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆளில் அடைப்பட்டு கிடக்கலாம். ஐயோ, நான் அந்த வீட்டுக்குள்ளே என்னை யாருமே தேடுகிறது இல்லை, என் வார்த்தை யாருமே கேட்கறது இல்லை, இந்த அரை வீட்டுக்குள்ளே நான் வேதனையோடு இருக்கிறேன். ஆமாம், நான் மரித்தால் நலமாக இருக்கும். ஐயோ, என் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை, என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியதில்லை, என் கணவர் குடிகார கணவர், ஐயோ என் கணவர் விபச்சாரம் பண்ணுறார். நீ என்ன நெருக்கத்திலிருந்து வேதனையோடு கண்ணீரோடு இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைகிற பொழுது என் இயேசு உங்களை உற்று கவனிக்கிறார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விபச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள், இச்சையில் விழுந்து கிடக்கிற சர்ப்பத்தின் கிரியையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசு விடுதலை கொடுப்பார். மகிமை உங்க மேல இறங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படிதான் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஆக இந்த நாளில் உங்களுக்கு விடுதலை, இந்த நிமிஷத்தில் விடுதலை. நீங்க எந்த தேசத்துல வேணாலும் இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எங்க இருந்து கவனித்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கும். தேவ மகிமை உங்க மேல இறங்கும். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்துல சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். அநாதி கதவுகளை உயருங்கள், வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார், உட்பிரவேசிப்பார், உட்பிரவேசிப்பார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு வந்தவர் அவர். ரிபாகாரதலபா ஷிபிலிபரிபலாயான் தொனதுபி. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நம்ம மத்தியில் உலாவுகிற ஒரு தேவன் பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் தூரத்திலிருந்து ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. உனக்குள்ள வந்து உனக்குள்ள வாசம் பண்ணி உன்னோடு கூட அவர் பிரயாணப்பட்டு, ஆமா, நீ அசைகிற பொழுது அவர் அசைந்து உனக்குள்ள இருந்தே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு அற்புத தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்ட, உறுதியாய் விசுவாசிக்கிற, அவர் மேல நம்பிக்கை வைக்கிற உங்களுக்கு அற்புதமும் அதிசயம் நடக்கும். யார் என்ன சொன்னாலும் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. உண்மை உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் துணையாய் இருப்பார். உண்மை உத்தமமாய் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் அற்புதத்தை செய்கிறார். இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றும் இயேசு அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற ராஜா, ஒரு மகிமை பிள்ளைகளுடைய கூடாரங்களில் இறங்கட்டும், இறங்கட்டும். எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, என் இயேசு உங்கள் வீட்டுக்குள் வந்து உங்களை சுகப்படுத்துவார், உங்களை விடுதலையாகும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா உங்களுக்கு விடுதலை உண்டாகும். மருத்துவமனையில் இருக்கலாம், வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கலாம். ஹல்லேலூயா. அவரை தியானிங்க. சிலுவையில் எனக்காக என் இயேசு சிலுவையில் ஐயோ எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரம் எனக்காக பீக்கப்பட்டது, எல்லாம் எனக்காகவே. சொல்லி பாருங்க, இசப்பா எனக்காக உங்க சரீரத்துல நீங்க காயங்களை ஏற்றுக்கொண்டீங்க ராஜா. ஹல்லேலூயா. இசப்பா வாரினால் அடிகளை நீர் வாங்கினீர். எதற்காக? எனக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போர் சேவர்கள் வேதம் சொல்லுகிறது, ஆமா, அவரை வந்து கைது பண்ணி கொண்டு போகிற பொழுது என்ன பண்ணாங்களாம், முழு சேவகர்களும், அதாவது போர் சேவர்கள் அனைவரும் வந்தாங்களாம், எல்லாரும் கூடி வந்தாங்களாம். அத்தனை போர் சேவகர்களையும் அழைத்து வாங்க வாங்க, ஒரு விசேஷித்த ஒரு மனுஷன், இன்னைக்கு இவரை தான் நம்ம என்ன செய்யணும், வச்சு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு, ஆமாம், இவர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு ராஜா, அதனால் நம்ம வந்து இவர் என்ன செய்யணும், ஆமாம், வந்து பாருங்கள், இவரை வந்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, ஏதோ பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள் செஞ்சாருன்னு சொல்ல, செத்தவனை உயிரோடு எழுப்பினார்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. வாங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடூரமாக அவனை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு பாருங்கள், போர் சேவல் எல்லாம் ஆமாம் ஒன்று கூடினாங்களாம். அவருடைய சரீரத்தை அவர் பிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். அவர் வாய் திறவாது நின்றாராம். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக நிற்கிற வாய் திறவாது இருக்கிற ஆட்டை போல அவர் அமைதியா நின்றாராம். எதற்காக? அந்த அடியை வாங்குகிற பொழுது, அந்த வலியை வாங்குகிற பொழுது நீங்கள் அந்த வேதனையில் இருக்கக்கூடாது என்பதற்காக, உங்கள் சரீரத்தில் அந்த வியாதி இருக்கக்கூடாது என்பதற்காக, பிசாசு கொண்டு வந்திருக்கிற அந்த வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. ஆதி மனிதன், ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, ஒரு கீழ்ப்படியாமல் போன நிமித்தமாக, ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, பாவம் செய்யாதவர்கள் அதை ஆண்டு கொண்டதாம். ஹல்லேலூயா. இந்த பாவத்தின் விளைவு என்னது? வியாதி. இந்த பாவத்தின் விளைவு தான் என்னது? ஹல்லேலூயா, வருத்தம். இந்த பாவத்தின் விளைவுதான் தரித்திரம். ஆமா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாருங்க, அத்தனை பேரும் அந்த பாவத்துக்குள்ள வந்தாங்க, அந்த சாபத்துக்குள்ள வந்தாங்க. நன்மை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா மாம்சம் விட்டு கொடுக்காது. நீங்க நன்மை செய்ய நினைத்தாலும் முடியாது, நல்லவனா வாழ்ந்து நினைச்சா முடியாது. ஆமா, ஆனா அதுக்கு ஒருத்தர் துணை வேணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் இரட்சகருடைய இந்த துணை வேணும். அவரை இரட்சகராய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். அவருடைய இரத்தம் உங்களை கழுவும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை நீதிமானாய் மாற்றும்.
ஆமாம், நீங்கள் நீதிமான் என்கிற இடத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க, அதிசயத்தை பெற்றுக்கொள்வீங்க. எப்பொழுது ஒரு மனுஷனை தேவன் நீதிமானாய் பார்க்கிறாரோ, உங்களை நீங்களே நீதிமானாய் பார்க்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அவன் தன்னைத்தானே நீதிமான் அப்படின்னு சொல்லி அவங்க வருவாங்க. அவன் தன்னைத்தானே நீதிமான் சொல்லிக்குவாங்க, தன்னையே குறித்து பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நான் இவ்வளோ தூரம் நான் உபவாசம் இருக்கிறேன், நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன், 21 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் இப்படி ஜெபிக்கிறேன், காலையில் ஜெபிக்கிறேன், நைட்டு ஜெபிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், தவறாமல் கொடுக்குறேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டதுனால அவன் நீதிமான் அல்ல. நீதிமானுக்கு தேவன் சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேர் ஜெபிக்க போகிறாங்க இல்லையா? அப்போ பாருங்க, 2 பேர் ஜெபிக்க போகிறப்போ ஒருவன் சொல்கிறான், ஒருத்தன் பாருங்க அதை சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யலை, நான் நீதிமானாக இருக்கிறேன். அவன் தன்னை பெருமையாக பேசிக்கிறான் இல்லையா? நான் 3 நேரம் தேவனை ஆராதிக்கிறேன், அவருடைய கற்பனைகளில் நடக்கிறேன், இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எனக்கு ஒரு பங்கு இருக்குது, ஆலயத்தை நான் கொடுக்குறேன், தசமபாகம் தவறாமல் கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், எல்லாமே சொல்லி பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் கூட நிற்கிறான், அங்கே ஒருத்தர் வெளியில் நிற்கிறவனை பார்த்து குறை சொல்லி சொல்கிறான். அவனை விட நான் பெருசுன்னு காமிக்கிறதுக்கு அவன் ஜெபம் பண்ணுறான். பாருங்கள், ஜெபத்திலே அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், யோசிச்சு பாருங்கள். ஆமாம், ஹல்லேலூயா. ஐயோ, இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பேன், எனக்கு ஜெபிக்க தெரியலை. சொல்லி பாருங்கள், ஆண்டவரே எனக்கு எதுவுமே ஜெபிக்க தெரியல ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். ஆமாம், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை நம்புகிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன் என்று உங்களை தாழ்த்தி பாருங்களேன் தேவனுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனும் நீதிமான் அல்ல, தன்னை நீதிமான் எவனுமே சொல்ல முடியாது. ஆமாம், எல்லோரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். தேவ சமூகத்தில் வருகிற பொழுது உங்களை நீங்கள் தாழ்த்துங்க. வேதம் சொல்லி, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள், தாழ்மைப்படுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஆமாம், கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தாழ்த்திடணுமா, தரை மட்டும் உங்களை தாழ்த்திடுங்க. ஆமாம், எப்படி யோவான் ஸ்நாபகன் பாருங்க, அவர் இயேசு வந்ததுக்கு பின்னாடி அவர் ஊழியத்தை அப்படியே சுருக்கிறார். ஆமாம், நான் தாழ்ந்திருக்கணும், அவர் உயரணும் இல்லையா? ஆமாம், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நம்ம உயர்த்தணும், அவரை மேன்மைப்படுத்தணும். பிதாவுக்கு விருப்பம் என்ன அப்படின்னா, பிதாவுடைய சித்தம் என்னன்னா, தன்னுடைய குமாரனை, தான் அனுப்பின அந்த குமாரனை உயர்த்தணுமா, நம்ம மேன்மைப்படுத்தணுமா. ஹல்லேலூயா. குமாரன் மூலமாக தான் மனுகுலத்துக்கு ரட்சிப்பு. இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம எல்லோருக்கும் விடுதலை. ஹல்லேலூயா. பிதாட்ட நேரடியாக போய் யாரும் நிற்க முடியாது, யாரும் நிற்க முடியாது. பிதாக்கிட்ட போகணும்னா கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் எல்லாமே. ஆக நிறைய பேர் பெரிய ஒரு பரிசுத்தவானா மாறி போயிடலாம் இல்லை. அவர் ஹல்லேலூயா, அவர் பாவிகளை தேடி வந்தவர். இயேசு கிறிஸ்துவோட மனப்பான்மை நம்ம அறியணும், அவரை தியானிக்கணும், அவரை குறித்து அறியணும். கிறிஸ்துவை அறிவது தான் நித்திய ஜீவன். கிறிஸ்துவை அறியதான் அவருடைய சுபாவங்கள் என்னங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதமே நடக்காமல் இருக்கும், அதிசயத்தை பார்க்க முடியாது. ஆனால் நல்லா ஜெபிக்கிறேன்பாங்க, நல்லா ஜெபிக்கிறேன், அந்த சமூகத்தில் நிற்கிறேன், ஆலயத்துக்கு தவறாமல் போகிறேன். ஆமாம், இந்த பரிசேயனை போல தான், தவறாமல் ஆலயத்துக்கு போகிறேன், தசமபாங்க கரெக்டாக கொடுத்துருவேன், எல்லாம் கரெக்டாக செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரே, அவர் சொன்ன கற்பனைகளை கடைபிடிக்கிறார்களா? இல்லை, இருக்காது. கிறிஸ்து இயேசு என்ன கற்பனை நமக்கு கொடுத்தார்? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிறிஸ்துவின் கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். கிறிஸ்துவின் கற்பனைகளை நம்ம கை கொள்ளுகிற பொழுதுதான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அதன்படி நம்ம நடக்கிற பொழுதுதான் அதிசயத்தை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இல்லையா, பழி வாங்கக்கூடிய காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொல்கிறார், ஒருவன் ஒரு கணத்தில் வந்து இன்னொரு கணத்தை காமிக்கிறார். ஆமாம், உன்னுடைய ஒரு வஸ்திரத்தை எடுத்துடாம்னா, ஆமாம் நீ என்ன செய்ய, இன்னொரு வஸ்திரத்தையும் கொடுத்துருங்கிறாரு. அப்போ கர்த்தர் அவன் 1 மைல் தூரம் கூப்பிட்டா நீ கூட 1 மைல் தூரம் போங்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் கற்பனை, உன் சகோதரனை நேசி, உன் உற்றார் உறவினரை நேசி. நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனால் சமாதானம் இருக்காது. உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் திருமண காரியங்கள் தடையாக இருந்துகிட்டு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. எது தேவையோ அது இருக்காது, வியாதியோடு இருப்பாங்க. ஆமாம், வாழ்க்கை முழுசும் ஏதோ ஒரு வியாதியை, ஒரு பலவீனத்தை சுமந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க யாரையாச்சும் மன்னிக்க முடியாமல் இருப்பாங்க, யார் மேலே அது கசப்பு வச்சுருப்பாங்க, இல்லை பயங்கரமான ஒரு பெருமையில் இருப்பாங்க. அப்போது தன்னை பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ தேவனுடைய கற்பனைகள் என்னங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்கள், ஹல்லேலூயா. யாரையாச்சும் நம்ம சபிச்சுக்கிட்டே இருக்கிறோமா, மற்றவங்கள தூசிக்கிறோமா, மற்றவங்கள அற்பமாக நினைக்கிறோமா, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். பாருங்கள், மத்தேயு எடுத்து வாசிச்சு பாருங்கள். மத்தேயுல 5 அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப அநேக காரியங்களை பேசியிருப்பார். நம்ம என்ன செய்யணும்னு போட்டிருக்கோம்.
அவருடைய கற்பனைகளை. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்து அவருடைய விருப்பம், அவரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, அவருடைய அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய கற்பனைகள் என்ன, இயேசு அவர் என்னென்னலாம் போதிச்சார், இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்லி, கிறிஸ்துவை அறியுங்கள், கிறிஸ்து இயேசுவை அறியணுமா. ஆமாம், கிறிஸ்து இயேசுவை அறிஞ்சா பிதாவை அறிஞ்ச மாதிரி. நீ நேரடியாக பிதாவை அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எடுத்து நிறைய பேசுவாங்க. வானத்திலேருந்து எலியா மாதிரி அக்கினியெல்லாம் ஊற்றட்டும்பாங்க. அதெல்லாம் ஊற்றாது, இயேசுவை சொல்லிட்டார். ஆமாம், அக்கினியெல்லாம் வானத்திலிருந்து ஊற்றப்படாது. நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி சாந்தமுள்ள ஆவி, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அந்த அமைதல் உள்ள ஆவி, மற்றவர்களை நேசிக்கும் பரிசுத்த ஆவியார், சத்துருக்களை நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவர். தேவ அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்படுமா? உங்க இருதயத்துல ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்குள்ள ஊற்றுவார். கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. இந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள வந்துட்டாலே உங்க சரீரத்துல ஆட்டோமேட்டிக்கா பெரிய ஒரு மாற்றம் வந்துடும். உங்களுக்கு விரோதமா எத்தனை செய்வினைகள், எத்தனை மந்திரம் பண்ணாலும், எத்தனை சூனியம் பண்ணாலும் உங்களை நெருங்காது, உங்களை தொடவே முடியாது. இன்னைக்கு பிசாசு போராட்டத்துல இருக்கிறேன் அப்படின்னா உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய விடுதலை இல்லாததுக்கு காரணம், ஏன்னா அந்த நேரத்தில் விடுதலை ஆயிடுவாங்க, மறுபடி அவங்க அதே பிரச்சனையில் வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விடுதலைக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார், ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்துவார். ஜெபிக்கிற நேரத்தில் விடுதலை ஆயிரும். ஆனால் மறுபடியும் அந்த பிசாசு மறுபடியும் வந்து பிடிச்சுக்கிட்டு நிற்குது. மறுபடியும் அவங்க மேலே ஏறி உட்காந்துக்குவோம். மறுபடியும் அவங்கள அதை தொந்தரவு பண்ணுது. ஐயா, நீங்கள் ஜெபிக்கிறப்ப நல்லா இருக்கு, ஜெபத்தை கேட்டால் நல்லா இருக்கு, எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது. ஏதோ நம்ம விட வேண்டியதை நம்ம விடாமல் இருக்கிறோம். யாரையும் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்க, மன்னிக்கணும். யாருக்கிட்டையோ நீங்கள் வந்து பயங்கர என்ன சொல்லணும், எதுலன்னா ஒரு சில நேரம் நீங்கள் பெரிய பெருமையில் இருக்கலாம், அதை விடுங்க. தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துங்க, மனுஷரிடத்துல சமாதானம் பண்ணுங்க. அப்போ நிறைய உங்கள் மருமகளை மன்னிக்க முடியாமல் இருப்பீங்க, மருமகள் தான் எதிரின்னு நினச்சிருப்பீங்க. இல்லைன்னா மருமகள் மாமியார் தான் எனக்கு எதிரிம்பீங்க, மாமனார் இல்லை எதிரிம்பாங்க. இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே பார்த்தோம்னா அவன் தான் எனக்கு எதிரிம்பீங்க. ஊழியக்காரங்களை பார்த்தா இந்த ஊழியக்காரன் எனக்கு எதிரிங்கிறீங்க, இந்த ஊழியக்காரன் மேலே. அப்போ இந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் உங்களுக்குள்ளே காணப்படும்னு சொன்னால் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே இல்லை, அவரால் இருக்க முடியாது. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிலைத்து நிற்க முடியாது. பாருங்க, அப்போ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. உங்களுடைய அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கிறத இந்த நாளில் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதை நீங்களே யோசித்து பார்க்கணும். ஏன் எனக்கு விடுதலை இல்லை, ஏன் எனக்கு இன்னும் விடுதலை இல்லை? இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, இன்னும் விடுதலை இல்லை. ஏன் ரட்சிப்பு வந்துருச்சு? ஆதியில் நல்லா அன்பாக இருந்தேன், நல்ல ஒரு அனாய்டிங்காக இருந்தேன், ரொம்ப வேகமாக இருந்தேன், பல மணி நேரம் ஜெபிப்பேன், இப்போ அந்த ஜெபமும் இல்லை. ஆமாம், சோர்வு ஆகிருச்சு, அந்த ப்ரெசன்ஸ் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே சோதித்து பார்க்கணுமா? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். என்னோட அனுபவத்தில் ஹல்லேலூயா இருந்து நான் பேசுகிறேன். இயேசு எனக்கு கொடுத்த அந்த அனுபவங்கள், என் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் அநேகமாயிரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், ஆனால் இன்னைக்கு அதிலிருந்து நான் எடுத்து பேசுகிறேன். என் இயேசு விரும்புவது அவருடைய கற்பனையை நாம் கைக்கொள்ள வேண்டுமா? அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவை அறியுங்கள். ஆமாம், அவரை தான் நம்ம அறியணுமா? அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் போக முடியாது. ஆமாம், அவரை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் ஒன்றுமே வாங்க முடியாது. அவர் தான் வழி, அவர் மூலமாக தான் அற்புதங்கள், அவர் மூலமாக தான் அதிசயம். உங்கள் வாழ்க்கையில் சுகம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வரும். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வரும். எல்லாத்துக்கும் நமக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விஷயத்தில் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக தான் இருக்கிறார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக தான் இருக்கிறார். எதற்காக? நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு பாருங்க. பாவங்கள் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஏன் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார்னா, நம்முடைய அக்கிரமங்கள் இன்னும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது, அவரை காயப்படுத்தி கொண்டே தான் இருக்குது. மனுகுலத்தின் அக்கிரமங்கள், மீறுதல்கள் ஒவ்வொன்றுக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த காயத்தோடு நிற்கிறார். அவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். பிதாவுக்கு முன்பதாக நின்று அவரிடத்துல வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு திருந்துருவான், நாளைக்கு திருந்துருவான், கொஞ்சம் போருங்க, இன்னும் கொஞ்சம் போருங்க. ஆமாம், ஒரு மரம் வந்து எந்த அத்தி மரம் வந்து என்ன செய்யலை, காயே காய்க்கலை, தோப்பில் நிற்கிது. வேலைக்காரன் சொல்கிறானா, இதை வெட்டி போட்டுரும் அப்படிங்கிறான்.
இல்லை எஜமான் சொல்கிறாரு அதை வெட்டி போட்டுருவோங்கிறார். எஜமான் வந்து பார்க்குறாரு, பார்க்குறப்பெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கான காய் இல்லை, கனி இல்லை, அதில் ஒரு கனி கூட இல்லை. அதில் கனி இல்லைன்னு உடனே எஜமானுக்கு கோபம் வருது. வேலைக்காரன் சொல்கிறாரு, அதை வெட்டி தூர வீசிடு அப்படிங்கிறாரு. அதை வெட்டிடு, அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த வேலைக்காரன் வந்து கேட்குறான், ஐயா இன்னும் ஒரு வருஷம் பார்ப்போம், இன்னும் ஒரு முறை நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம். இதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் என் இயேசு செய்து கொண்டு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம், மாறிடுவாங்க. தன் கெட்ட பழக்க வழக்கத்தை விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கும். ஆமாம், தான் மாமியாரை மன்னிச்சிருவாங்க, தன்னுடைய மருமகளை தான் மகளாக ஏற்றுக்கொள்வாங்க, தன்னோட சகோதரனை ஏற்றுக்கொள்வாங்க, தன் அண்டை வீட்டுக்காரன் நேசமாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏசப்பா நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். நம்ம எப்போ நம்ம இருதயத்தை முழுசு ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குறோமோ, அவருடைய கற்பனைக்கு நம்ம வந்து கீழ்ப்படுகிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சரீரத்தில் அற்புதம் நடக்கும். இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கலாம். இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒருவேளை ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் ஒன்றை நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் சிந்திங்க. ஏசப்பா, ஒருவேளை நான் யார் மேலாவது கசப்பு, வெறுப்பு, பழி உணர்வு வச்சிருப்பேன்னு சொன்னால் என்னை மன்னிங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து அநேகர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்ககிட்ட வந்து உனக்கு உங்கள் மாமியார் உனக்கு சேவனை வச்சுட்டாங்க, இல்லைனா உங்கள் அண்ணன் உனக்கு சேவனை வச்சுட்டா, உங்கள் சித்தப்பா சேவனை வச்சுட்டாரு, உன் தம்பி சேவனை வச்சுட்டாரு, உங்கள் அக்கா சேவனை வச்சுட்டா, உன் சித்தப்பா சேவனை வச்சுவிட்டாரு, உங்களுக்கு விரோதமாக அவர் இதை செஞ்சார், அதை பண்ணிவிட்டாரு. இந்த மாதிரிலாம் சொன்னால் தயவு செஞ்சு கிறிஸ்டியனாக இருந்தால், உண்மையான கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாருன்னு சொன்னால் அதையெல்லாம் காதில் எடுக்காதுங்க. உங்களுக்கு யார் என்ன பண்ணாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஏசப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க வந்து சேவனை பண்ணிட்டா கூட ஏசப்பாவுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, போய் அவனிடத்துல போய் சமாதானம் பண்ண அப்படிம்பார், அவனிடத்துல அன்பு கூறும்பார். ஆமாம், அதுதான் அவருடைய கற்பனைகள். ஆனால் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்க தலையில் கொல்லி நெருப்பு வைக்கிறது போல இருக்கும். இன்னொன்று வந்து கர்த்தர் பழி வாங்குவார். அவர் வந்து என்ன செய்வார்? யுத்தம் கர்த்தருடையது, பழி வாங்குதல் என்னுடையதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் இந்த நாளில் இதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக பகை உணர்வை வச்சுக்கலாம். இன்னொன்று பாருங்கள், அவங்க வந்து ஆண்டவர் அறியலைன்னா பயப்பட வேண்டாம். அவங்க அறியாமல், நீங்கள் எப்படி அறியாமல் இருந்தீங்களோ அதே போல் அவங்க இப்போதைக்கு அறியாமல் இருக்கிறாங்க. ஒரு நாள் நீங்களும் அறியாமல் தான் இருந்தீங்க கடவுளை, இல்லையா? அப்போ நாம் அவங்கள குற்றம் சாட்டக்கூடாது. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் மீட்கப்பட்டிருப்பீங்க, நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. அதுக்காக உடனே உங்கள் கணவரையோ இல்லைன்னு சொன்னால் உங்கள் மாமியாரையோ உங்கள் மாமனாரையோ உங்கள் சொந்தங்களையோ கூட இருக்கிறவங்களையோ நீங்கள் குறை சொல்லக்கூடாது, அவங்கள குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்னா குற்றம் சாட்டுவது என்பது ஒரு பிசாசு. அந்த பிசாசுக்கு நீங்கள் விலை போயிடுவீங்க. ஓயாமல் தன் சகோதரன் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் இருக்கு. கடைசியாக ஒரு பிசாசு நரகத்துக்கு போகிறப்போ அதையும் தள்ளி விடுவார். அப்போ தான் நம்மளாம் பார்ப்போம், இப்படி ஒரு பிசாசு இருந்துச்சு, அது என்ன செய்யுமோ அதோட வேலையை குற்றம் சாட்டுறது. ஆமாம், உங்கள் சொந்தங்களை, உங்கள் கூட இருக்கிறவங்க குற்றம் சாட்டிகிட்டே இருக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க குற்றம் சாட்டிகிட்டே இருப்பீங்க. உங்கள் சக ஊழியக்காரன் மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருப்பீங்க. குற்றப்படுத்துகிறவன்னு ஒரு பிசாசு இருக்கிறான். இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவன் உங்கள் சரீரத்தில் என்ன கொடுப்பான்னா வியாதியை தான் கொடுப்பான். நீங்கள் எவ்வளவு தான் ஜெபித்தாலும், எவ்வளவு தான் நீங்கள் தேவ சமூகத்தில் நின்னாலும், நீங்கள் வந்து எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் இதை நீங்கள் மாற்றலை அப்படின்னா, அவருடைய கற்பனையை கீழ்ப்படியாமல் மற்ற இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான், பிதா அவனிடத்தில் அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். ஆமாம், முதல்ல வந்து நீங்கள் அன்பாக இருப்பீங்கன்னா, இயேசுவை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய கற்பனை கை கொள்ளுங்க. எப்படி உங்களுடைய இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறீங்க உங்கள் அப்பாவை, உங்கள் தகப்பனார் ரொம்ப நேசிக்கிறீங்க. இப்போ இந்த தகப்பனார் நேசிக்கிறது நிமித்தமாக உங்கள் தகப்பனாருக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க. உண்மையாக ஒருத்தங்க நேசிப்பாங்க அப்படின்னா அந்த அப்பாவுக்கு அந்த தகப்பனாருக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் எங்கே போனாலும் செய்ய மாட்டீங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் எங்கே தூரத்தில் போனாலும் இந்த சுபாவம், இந்த கேரக்டர், இந்த இடத்துல இந்த இது நான் பேசக்கூட எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, நான் இதை செய்யக்கூடாது, எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்கிறார், அப்போ அவருக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக இருப்போம், இல்லையா? அதே போல தான் பரம தகப்பன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளணும்.
உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த நேரத்தில் கூட உங்கள் மனசில் ஒரு வேளை யார் மேலேயாச்சும் ஒரு காழ்ப்புணர்ச்சி, இருமாப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் இருக்கும்னு சொன்னால் இந்த நேரத்தில் விட்டு பாருங்கள். என் கிறிஸ்து இயேசு உங்களை தொடுவார். என் கிறிஸ்து இயேசு உங்களை தொடுவார். அவருடைய கரம் உங்களை தொடும். நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற பிசாசு, ஆமாம், உங்கள் குடும்பத்தையே சீரழிக்கிற, உங்கள் குடும்பத்தையே வேதனைப்படுத்துகிற எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்க. அவன் என்ன பண்ணாலும் தோற்று போவீங்க. இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய படிப்பு பேரே சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய படிப்புகள்லாம் படித்து வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சமாதானம் இருக்காது. பணம் இருக்கும், கோடி கணக்கில் பணம் வச்சுக்கலாம், சமாதானம் இருக்காது. கர்த்தர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு பிசாசு வெக்கப்பட்டு போகணும். ஆமா, அந்த வார்த்தையை கேட்கிறவங்கள பிசாசு வெக்கப்பட்டு போகணும். அசுத்த ஆவியோட உங்களை விட்டு விலகி போகணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி. அவரை துதிங்க, நல்லா அவரை துதிங்க, ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை 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 வல்லம் இறங்கணும் அப்பா. ராஜா, இந்த நேரத்தில் நாங்கள் பேசிக்கொண்டு இருந்த அப்பா, என்னோடு தியானித்த இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் என் ஆவியானவர் நீர் பேசுவீராக. விடுதலை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தமே அல்ல, சித்தமே அல்ல. ஹல்லேலூயா. ஒருவரையும் கெட்டு போக விடுவதும் என் ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. ஒவ்வொருவரையும் மாற்றும்படி, ஒவ்வொரு இருதயத்தை மாற்றும்படி. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், அவன் பாவம் செஞ்சிடறான், அவன் சொல்றான், ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமாம், நான் என் தாயில் அதாவது ஆமாம், பாவத்தில் நான் கர்ப்பம் தரித்தேன். என் தாயோட வயிற்று பாவத்தில் தான் நான் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அவன் சொல்ல, நான் ஒரு பாவிங்கிறவனுக்கு புரியுது. ஆனால் அவன் பாவம் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, அவன் மனம் திரும்புகிறான், அவன்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறான், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். சங்கீதம் 51 அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு உணர்வுள்ள, ஆமாம், ஒரு உணர்வு வேணும் பாருங்க. நம்ம இருதயத்தில் ஒரு உணர்வு இருக்கணும். நம்ம தவறு செய்கிற பொழுது, பாவம் செய்கிற பொழுது, குற்றம் செய்கிற பொழுது அந்த உணர்வு இருக்கணும். இன்றைக்கி அந்த உணர்வே இல்லாதபடி பிசாசு எடுத்து போட்டிருப்பாங்கன்னா, ஆமாம், இன்றைக்கி ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தார். நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் நான் வேதனைப்படுத்தக்கூடாது. ஆமாம், எனக்கு பிரச்சனைங்கிறதுனால, எனக்கு பிசாசு என்கிட்ட போராடுறதுனால உடனே யாரோ ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னார், இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் உங்களுக்கு எதிரி இந்த உங்கள் அக்கா தான், உங்கள் தங்கச்சி தான், உங்கள் அண்ணன் தான், உங்கள் சித்தப்பா தான், அவர் தான் உங்களுக்கு சேவனை வச்சுட்டாரு, உங்கள் எதிர் வீட்டுக்காரன் தான் சேவனை வச்சுட்டான், உங்களை மந்திரம் பண்ணிட்டான். தயவு செய்து அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, காதில் எடுக்காதுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமா ஒன்றுமே வாய்க்காது. நீங்க அதை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? எப்போ நீங்க அவங்க சொன்னதை கேட்பீங்களோ, பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன் பாருங்க. ஏவாள்கிட்ட பேசுறான். முதல்ல பிதா பேசிட்டார், தேவன் பேசிட்டார் இல்லையா, எல்லாத்தையும் படைச்சாச்சு, அந்த ஒரு கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது. பிதா பேசிட்டு போயிட்டார். இன்னைக்கு அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கு. உங்க கையில எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கும், எல்லாருடைய கையிலையும் நீங்கள் வேதாகமத்தை வச்சிருக்கிறீங்க இல்லையா? அப்போ எல்லார் கையிலையும் ஆண்டவர் வார்த்தை வசனத்தை தந்துட்டார். சரி, இப்போ வெளியிலேருந்து ஒரு மனுஷன் உங்ககிட்ட சொல்கிறார், உங்களுக்கு அவங்க இதை பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அவங்க இதை செஞ்சுட்டாங்க. இப்போ உங்களுக்குள்ள இருதயம் எங்கே போகுதுன்னா அவங்கள தான் பார்க்குது. அவங்க சொன்ன வார்த்தையை கேட்குறீங்க. இங்கே வேதம் சொன்னதை நீங்கள் மறந்துடுறீங்க. இயேசு உங்களுக்காக என்ன செய்து முடித்தாருங்கிறத மறந்துடுறீங்க. அப்போ அவங்க சொன்னா, அப்போ அந்த பிசாசு, அப்போ அவங்க எனக்கு எதிரி, ஐயோ எனக்கு அவங்க சேவனை பண்ணிட்டாங்க, அப்போ பிசாசு என்ன இந்த மாதிரி பண்ணிடுமோ, இந்த மாதிரி செஞ்சிருமோ, அவங்க சேவனை வச்சதுனால ஒன்று நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ தான் பிசாசு வேலை செய்வோம். ஏன்னா வார்த்தையின் மூலயமா தான் வருவான். பிதா ஆதாமுகிட்டையும் ஏவாள்கிட்டையும் ஆதாம்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஆதாம் நிச்சயமாக ஏவாள்கிட்ட சொல்லியிருப்பார். இப்போ அவன் தந்திரமாக ஏவாள்கிட்டையும் போகிறான். போய் நீங்கள் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே டைலாக்கா இவன் பேசுகிறான். அவர் சொல்கிறார், அதை சாப்பிட்ற நாளில் நீங்கள் என்ன செய்வீங்க, சாகவே சாவீர்கள். இவனும் அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் அதில் வித்தியாசம் இருக்குது. பிசாசு தந்திரமாக பேசுவான், அதே வசனத்தை எடுத்து தான் பேசுவான், அதே வார்த்தை எடுத்து தான் பேசுவான். அப்போ அந்த பழத்தை கண்களுக்கு அவ்வளோ ஒரு தித்திப்பு, அதாவது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக அவன் காமிக்கிறான். அதை சாப்பிடுகிற நாட்களிலே உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்கள் கண்கள் திறந்துடும், நீங்கள் தேவனை போல மாறிடுவீங்க. இது யாருடைய விருப்பம்னா அவனுடைய விருப்பம். அவன் தேவனை போல மாறிடணும், தேவனுக்கு மேலே ஒரு சிங்காசனத்தில் உட்காரணும்னு சொல்லிட்டு அவனுடைய விருப்பம். அப்போ அவன் தன்னுடைய திட்டத்தை மனுஷனுக்குள்ளே திணிக்கிறான். ஏன்னா அவன் விழுந்து போனான் தேவனுக்கு முன்பதாக. அப்போ மனுஷனும் அதே போல் விழுந்து போகணும் தேவனுக்கு முன்பதாக. அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப மும்முரமாக இருப்பான். அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. பிசாசு தந்திரம் உள்ளவன். கிறிஸ்து இயேசுகிட்ட வரப்போ அவன் தந்திரம் பழிச்சிச்சா? இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கும் அதே போல் சோதனைக்காரன் வருகிறான்.
இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சோதனை உண்டு. இந்த பூமியில் நீங்கள் பிறந்துட்டாலே உங்களுக்கு சோதனை வரும். அது இயேசு வந்தாலும் அவருக்கும் சோதனை தான். பரிசுத்த ஆவியானவரை கூட்டிகிட்டு போகிறார். ஆமாம், ஏன்னா ஏன் சோதிக்கப்படுது அப்படின்னா, நீங்கள் சோதிக்கப்பட்டவன் சுத்த பொன்னாய் விளங்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் விலையேற பெற்றதான், விலையேற பெற்ற விசுவாசம். உங்கள் ஃபெய்த் சோதிக்கப்படும். அதிலே விழுந்து போயிடக்கூடாது. தைரியமாக இல்லைங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ராஜா, அந்த நேரத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கணும். இந்த நாளில் அப்பா ஒரு விடுதலை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். வல்லமையாக நம்ம ஜெபிக்க போகிறோம். வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. இன்னும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சகோதரி அவன் என் துணைவியார் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசினாரோ அவங்கக்கிட்ட அந்த வார்த்தையை உங்களுக்கு தருவாங்க. அந்த வார்த்தையை ஆழமாக கவனிங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே போடுங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். அது முடிஞ்ச உடனே நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் கட்டுகள் அறுபடும். பிசாசின் பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். வியாதிகள் உங்களை விட்டு விலகும். அற்புதத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு முன்பதாக அந்த அதிசயத்தை நீதிமான் என்கிற பட்டம் உங்களுக்கு வேணும். முதல்ல எப்படி தன்னை தாழ்த்தி ஒருவன் ஜெபித்தானோ, ஆலயத்துக்கு வந்தபோது தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நான் பாவி, நான் பாவி. ஆமாம், இந்த அடியனை நினைத்தருளும் பாவியான என் மேல் கிருபையாயிரும். என் மேலே என்னை நினைத்தருளும் சொல்கிறான் பாருங்க. தன்னை தாழ்த்துகிறான். அப்படியே தாழ்மையாக அவனுடைய வார்த்தையில் நில்லுங்க. தாழ்மையாக தெய்வ சமூகத்தில் நில்லுங்க. நிச்சயமாக அதிசயத்தை பார்ப்பீங்க. இப்போ ஆண்டோடைய வார்த்தை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கேட்போம். திரும்ப நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கிற பொழுது தேவ வல்லமை உங்கள் வீட்டுக்குள் இறங்கும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கணவருடைய வாழ்க்கையில், ஹல்லேலூயா, உங்கள் சரீரத்தில் வியாதி எல்லாவற்றிலும் விடுதலை நீங்கள் பார்ப்பீர்கள். சரிங்களா? இப்போது நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நான் போவோம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் உங்கள் கூட பேசுறதுக்காக அனுமதிச்சிருக்கிற வார்த்தை விஷயம் என்ன அப்படின்னா, பிதாவின் அன்பு. சரியா? பிதாவின் அன்பு, அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய பேசி இருக்கிறோம். இங்கே வாழ்க்கையில் அன்பு அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய பரிமாறிக்கிறோம். பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு இடையில, அண்ணன் தங்கச்சிக்கு இடையில நிறைய அன்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பிள்ளைங்களை நம்ம கொஞ்சும் போது என் உயிரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிரும். நிறைய லவ்வர்ஸ் பேசும்போது உனக்காக என் உயிரை கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது சும்மா வெறும் வார்த்தை தான். நிறைய நேரங்களில் பிரிஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் அந்த மனசில் அந்த பயங்கரமான ஒரு சங்கடம், கஷ்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மறந்து போயிடுறாங்க. உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன வெறும் வார்த்தையாக அங்கே மறந்து போயிடுது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரை தருகிறேன்னு சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, செயலில் அதை நமக்காக செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அவர் சொன்னார், சொன்னபடியே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணினார் அப்படின்னு அங்கே வசனம் போடப்பட்டிருக்குது. அதாவது நாம் பாவிகளாக இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறாரு. சரி, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறாரு. இப்போது இங்கே ஹீரோ யார் அப்படின்னா, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தான் யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுகள் பட்டார், சிலுவையில் மரித்திருக்கிறாரு, அப்போ இயேசு தான் எனக்கு ஹீரோ, நம்ம அப்படி யோசிக்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். கெட்ட குமாரன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அங்கே லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்துலேருந்து அங்கே போடப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இளையவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தகப்பன்கிட்ட போய் எனக்கு சொத்தை பிரித்து கொடு, என்னோட பங்கை பிரித்து கொடு அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்கவும் தந்தையும் சரின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ அவன் என்ன செய்கிறான், தூரமாக வேறு ஒரு தேசத்துக்கு போகிறான்.
போய் கெட்ட வழிகளில் துன்மார்க்கத்தனத்தில் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஆனால் பின்னாடி அவனோட சகோதரன் அவனை குறித்து பேசும்போது வேசிகளிடத்தில் அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் இழக்கிறான். இழந்ததுக்கப்புறம் அவன் குறைவுபட தொடங்குறான். இப்போ அவ்வளோ காசு கையில் இருக்கும்போது எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறான். அப்போது தன்னுடைய தகப்பனுடைய நினைவு அவனுக்கு வரல. ஆனால் எப்போ அவன் குறைவுபட தொடங்கினானோ, அவன் குறைவுபட தொடங்கும்போது அவனுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போகணும், தன்னுடைய தகப்பனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் சில விதமான குறைவுகள் நமக்கு வருது. நமக்கு நல்லா போயிட்டுருக்கோம் லைஃபு. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வேலை பார்க்குற இடங்கள்லையோ, சரீர பிரச்சனையோ, இல்லை பிள்ளைகளுடைய பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளேயோ ஏதோ ஒரு குறைவு உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் நின்று நிதானித்து உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதனால் நம்ம குறைவுபடுகிறோம்? நம்ம தகப்பன்கிட்ட திரும்ப வேண்டிய அவசியம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிதானித்து யோசித்து பார்க்கணும். இங்கே இவன் குறைவுபட தொடங்குறான். அவன்கிட்ட இருக்கிறது எல்லாம் காலியாச்சுது. அந்த நாட்டிலையும் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. அப்போ அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. அவனுக்கு சாப்பாடு சுத்தமாக இல்லை. அப்போது பன்றியை மேய்க்கும்போது அந்த பன்றிக்கு சாப்பாடு வைப்பாங்கல்ல, அந்த சாப்பாடு எனக்கு கிடைக்குமோ நினச்சிட்டு போகிறான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ தான் அவனுக்கு தன்னுடைய தகப்பன் வீட்டை குறித்து ஒரு ஞாபகம் வருது. இந்த தகப்பன் வீட்டில் இருக்கிற கூலிக்காரங்க, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, ஆனால் நமக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறான். இப்போ இந்த கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நடக்குது. பொதுவாக இவ்வளோ ரூபாய்க்கு சேலை இவங்க எடுத்துருக்குறாங்க, அப்போ நாம் இதை விட நல்ல சேலை எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். பெண்கள் பொதுவாக பிள்ளைகளை வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டில் அவங்களோட பையன்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நீ என்னைக்காவது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறியா? நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறியா? நீ இவ்வளோ நல்லா படிக்கிறியா? நீ இப்படி வேலை பார்க்குறியான்னு சொல்லிட்டு பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணுறோம். நிறைய விஷயங்களில் அந்த வீட்டுக்காரர் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எனக்கு என்ன வாங்கி தரீங்க அப்படின்னு கேட்குறோம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய மனுஷ இயல்பாக இருக்குது. ஆனால் நாம் கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தகப்பன் வீட்டை குறித்து. நம்ம யார் நமக்கு அப்பாவாக இருக்கிறாரு? அமேன், ஹல்லேலூயா. யார் நமக்கு தகப்பன்? அவர் நம்மளை படைக்கும்போது எப்படி படைச்சார்? ஏதென்ஸ் தோட்டத்தில் எவ்வளவு சுகமாய் நம்மளை தங்க பண்ணார். எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி நம்மளை ஆசீர்வதித்து அவர் படைத்த நோக்கம் என்ன? இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை என்ன? இதை கம்பேர் பண்ணணும் நம்ம. அங்கே அவன் அப்படி தான் செய்கிறான், அவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனால் தகப்பன் வீட்டில் சாதாரண கூலிக்காரங்க கூட பரிபூரணமாக நிறைய சாப்பிட்றாங்க, நமக்கு அது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு யோசித்து கம்பேர் பண்ணி சிந்தனை பண்ணுறான். அப்போ அவனுக்கு புத்தி தெளியுது. நம்முடைய புத்தியும் தெளிய வேண்டியது இருக்குது. நிறைய நேரங்களில் இது வாழ்க்கையில் பழக வேண்டிய விஷயம். வலிகளோடும் வேதனைகளோடும் நோய்களோடும் நாம் பழகி இப்படி தான் இருக்கணும். தரித்திரம், நிறைய நேரங்களில் தரித்திரத்தோட தேவைகள் சந்திக்கப்படாமல் குறைவுகளோடு வாழ்ந்து பழகுறோம். ஆனால் நாம் அப்படி வாழ்கிறதுக்காக அழைக்கப்படலை. வேறு பிரித்து தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. we are chosen. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிறத, தேவன் நமக்குன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நாம் புத்தி தெளியணும். நம்முடைய புத்தி தெளிஞ்சாதான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறத நாம் உணர முடியும். நமக்கு அந்த அறிவு வரும். அவனுக்கு புத்தி தெளிது. சிந்தனையில் அவன் நினைக்கிறான் தகப்பன்கிட்ட போகணும்னு. உடனே கிளம்புறான். எழுந்து ஆக்ஷனில், செயலில் அவன். நம்ம நிறைய நேரங்களில் நினைப்போம், பட் அதை பற்றி செய்ய முடியாமல் போயிடும். டெய்லி மார்னிங் வாக்கிங் போகணும், எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கும். ஆனால் எத்தனை பேர் நம்ம அதை செயலில் செயல்படுத்துகிறோம்?
ரொம்ப கம்மி. ஏன்னா சிந்தனை வரைக்கும் நமக்கு வரும். டெய்லி வேதம் வாசிக்கணும், 5 அதிகாரம் வாசிச்சிடணும், மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருச்சு ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் சிந்தனையில் நமக்கு இருக்குது. ஆனால் அது செயல்முறைப்படுத்துறதுக்கு உடனே நாம் இறங்குறோமா, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை நம்மளால் செய்ய முடியுதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இங்கே இவனுக்கு வேறு வழி இல்லை. என்ன சிந்தனையில் வந்ததோ புத்தி தெளிந்த உடனே அவன் எழும்பி கிளம்பி போகிறான், அவனுடைய தகப்பன்கிட்ட போகிறான். தகப்பன்கிட்ட போனதுக்கப்புறம் சொல்கிறான், நான் பரத்துக்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன்கிட்ட பேசுகிறான். இந்த தகப்பன் எப்படி இருக்கிறாருன்னா, தூரத்தில் பையன் வரதை பார்த்த உடனே ஓடி போய் இவன் இதை சொல்லும் போதும் கண்டுக்காமல் கட்டி தழுவி முத்தமிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவனுக்கு புதுசாக சட்டை போட சொல்கிறான், மோதிரம் போட சொல்கிறான், செருப்பு போட சொல்கிறான், பெரிய விருந்து வைக்கிறான். அங்கே ஒரே நடனமும் கீர்த்தனை, நிறைய சங்கீதங்கள் அது இதுன்னு வாசித்து பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த தகப்பனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையன் செத்து போயிட்டான், இப்போ உயிரோட வந்திருக்கிறான், காணாமல் போனால் திரும்ப கிடச்சிருக்கிறான். அப்போது அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக அந்த தகப்பன் அங்கே செயல்படுறான். இப்போது இது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச கதை தான். அந்த நேரத்தில் மூத்த குமாரன் அங்கே வருகிறான். என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு வேலைக்காரங்க கிட்ட கேட்கும்போது வேலைக்காரங்க சொல்கிறாங்க, உன்னுடைய அப்பா தன்னுடைய பையன் இல்லை, அதாவது இந்த தூர தேசத்துக்கு போன உன்னுடைய சகோதரன் திரும்ப வந்ததுனால இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது இவனுக்கு கோபம் வருது. வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியே நிற்கிறான். வெளியே நிற்கும் போது தகப்பன் இப்பவும் வெளியில் வர்றான். நாம் பார்க்குறோம் 4-5 வசனங்களுக்கு முன்னாடி இளைய குமாரனை கூப்பிட்றதுக்காகவும் வெளியில் வர்றாரு. ஆனால் அங்கே சந்தோஷமாக பையனை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாரு. ஏன்னா பையனும் அவர் கூட போயிட்டான். ஆனால் மூத்த குமாரன் கோவப்பட்டு வெளியில் வர்றான். நான் என்னுடைய நண்பனுக்கு என்னைக்காவது இதை மாதிரி விருந்து வைக்கிறதுக்கு நீங்கள் என்னை அலோவ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த தந்தை சொல்கிறாரு, நீ எப்பவுமே என் கூட இருக்கிற, எனக்குள்ளது எல்லாமே உனக்குள்ளது அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ பெரிய வசனம், எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆனால் அதை அசட்டை பண்ணுறான். மூத்த மகன் அதை அசட்டை பண்ணிட்டு உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அந்த தந்தை திரும்ப வெளியில் வருந்தி அவனை அழைக்கிறாரு. வருத்தமா இளைய பையன் கெட்டு போய் தப்பு செய்து வந்திருக்கிறான். அங்கே போய் சந்தோஷமாக அவனை கூட்டிகிட்டு வராரு. மூத்த குமாரன் அவனோட இருந்து அவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறான். ஆனால் இப்போ உள்ளே வர மறுக்கிறதுனால வருந்தி அழைக்கிறாரு. ஆனாலும் மூத்த குமாரன் உள்ளே போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு உவமை, சரியா? இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் உடனே வர்றது அந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு கெட்டவனாக இருந்தான், அதுக்கப்புறம் நல்லவனாக மாறி இருக்கிறான். இதை பார்த்த உடனே சரி அவன் தான் ஹீரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த உவமை எங்கே சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் ஃபஸ்ட்டில் இருந்து அந்த ஆயக்காரர்களோடையும் பாவிகளோடையும் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறாரு, அவங்களோட சாப்பிட்றாரு, அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. அப்படிங்கிறதுக்காக இந்த பரிசேயர்களுக்கு பயங்கரமான ஒரு கோபம். இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படியாவது தப்பு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அலையிறாங்க. இயேசு கிறிஸ்து மேலே கோபமாக இருக்கிறாங்க. காரணம், இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உட்கார்ந்துருக்கிறாரு, பாவிகள்கிட்ட பேசுகிறாரு. அதுதான் அவங்களோட கோபம். இப்போ இந்த பரிசேயர்களுக்கு ஒரு புத்தி வரணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகிறாரு. அப்போது இந்த உவமை யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் இந்த உவமையில் மூத்த குமாரனாக இருக்கிறாங்க. அப்போது இந்த பாவிகள் அப்படிங்கிறது தான் இளையகுமாரன். பாவிகள் அப்படிங்கிறது இளையகுமாரன் பாவம் செஞ்சுட்டு திரும்ப வருகிறான். ஆனால் இங்கே மெயின் ஹீரோ யார் அப்படின்னா தகப்பனுடைய அன்பு, சரியா? தகப்பனுடைய அன்பு குறித்து தான் நமக்கு இந்த உவமையை தேவன் சொல்லுகிறாரு. அப்போது நீ எவ்வளோ பாவம் செஞ்சு மனம் திரும்பி ஏன் அப்பா அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் ஓடி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து உங்களை கொண்டாடுகிற தேவனாக இருக்கிறார்.
அந்த தகப்பனுடைய அன்பை தான் தேவன் இன்றைக்கு நம்மளை பேச வச்சிருக்கிறாரு, தியானிக்க வச்சிருக்கிறாரு. தகப்பனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து இந்த உவமை மூலமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். இங்கே ஹீரோ யார் அப்படின்னா தகப்பன், தேவனை தான் ஹீரோவாக நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக, ஓகேவே, நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பாரோ அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போது இந்த அன்பு எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது. இந்த அன்புக்கு நாம் யாருமே பாத்திரவான்களே கிடையாது. பொதுவாக யாராவது உங்களை அன்பு செய்யணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அட்லீஸ்ட் அவங்கள பதிலுக்கு நீங்கள் அன்பு செய்யணும். அப்போ தான் உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாகவே இல்லை, அவங்களுக்கு உங்களை வச்சு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு அங்கே பெருசாக இருக்கவே இருக்காது. மனுஷங்கக்கிட்ட அப்படி தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்பை பார்த்தீங்கன்னா, இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, நீங்கள் பாவி, நீங்கள் அவரை யோசிக்கவே இல்லை, அவரை நினைக்கவே இல்லை, ஆனால் உங்களுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு. பேர்பட்ட அன்பை தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிறாரு. எதையுமே எதிர்பார்க்காத ஒரு தெய்வீக அன்பு. அப்பா பொதுவாக தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுறத எந்த தகப்பனும் விரும்பவே மாட்டாங்க. இந்த உலக பிரகாரமான பொல்லாதவர்களாகிய நாமளே தன்னுடைய பிள்ளை, நம்ம பிள்ளை ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா நாம் அதை தாங்கி கொள்ளவே மாட்டோம். பொதுவாக சின்ன பிள்ளைங்களாக இருக்கும், ஃபீவர் வருது அப்படின்னு சொன்னால், இல்லை ஏதாவது உடம்பு முடியலைன்னு சொன்னால் நமக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கும். எப்படியாவது அந்த பிள்ளையை சரி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். தொடச்சி கொடுப்போம், மருந்து கொடுப்போம், ஏதாவது சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம். அப்போல்லாம் யோசிக்கும்போது இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கக்கூடாதா, ஏன் என் பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யோசிப்போம். நமக்கு வல்லமை இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டத்தை நாம் வாங்கிட்டு அந்த பிள்ளையை சுகமாக தங்க பண்ணணும் அப்படின்னு அத்தனை பெற்றோர்களும் நம்ம யோசிச்சிருப்போம். ஏன்னா நமக்காக, நம்முடைய பிள்ளைக்காக நாம் எவ்வளோ கஷ்டனாலும் படலாம். ஆனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்முடைய பிள்ளையை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெற்றோர் கூட நினைக்க மாட்டோம். அமேன், ஹல்லேலூயா. ஏன்னா நாம் இவ்வளவு பொல்லாதவர்களாக இருந்தால் கூட நம்முடைய பிள்ளைகள் மேலே இவ்வளவு பாசத்தோடு நாம் இருக்கிறோம். அமேன். ஆனால் பரம தகப்பன் யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு சர்வ வல்லமையும் இருக்குது. தன்னுடைய சொந்த குமாரன், ஒரே குமாரனை நமக்காக மறிக்க, அதுவும் அவ்வளவு பாடுபட்டு சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அங்கே ஒரு வசனத்தை பாருங்களேன், லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு சொல்லிட்டு வேதனையோடு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு தெரியும் இதுதான் திட்டம், தேவனுடைய திட்டம் இதுதான், இதுக்காக தான் இந்த மண்ணுலகுக்கு மனுஷகுமாரனாக நம்ம வந்திருக்கிறோம், எல்லாமே தெரியும். ஆனாலும் தாங்க முடியாத ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தினால அவர் சொல்கிறாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பிதாவோட இருதயத்தை பாருங்களேன். அவர் ஒரு பாவமும் செய்யாதவர், நம்மளுக்காக, மனுஷங்களுக்காக, இந்த பாவிகளுக்காக அத்தனை பாவங்களையும் அவர் சுமந்து அந்த பாவத்தை தாங்க முடியாமல் கதறும்போது, உமக்கு சித்தமானால் எப்படியாவது இதை என்னை விட்டு விலக்கும், ஆனால் உம்முடைய சித்தம் அப்படின்னு சொந்த மகன் சொல்லும்போது அந்த பிதாவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும். ஆனாலும் அவர் திட்டமிட்டபடி
மனுஷனை படைக்கும்போது அவர் ஒரு திட்டம் வச்சுருந்தாரு. ஆனால் மனுஷன் கீழ்ப்படியாமல் அதை மாற்றி போட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வச்சு அவர் அடுத்த திட்டத்தை போடும்போது, இயேசு கிறிஸ்து இவ்வளவு பேசும்போதும் அதை மாற்றாமல் நமக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே மகனை பலியிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை பலியிட போகும்போது அங்கே வசனம் போடப்பட்டிருக்குது, உன்னுடைய ஏக சுதனாகிய ஒரே மகனை எனக்காக நீ பலியிட துணிஞ்சதுனால உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் தெய்வம் தன்னுடைய மகனை நமக்காக பலியிட்டு நம்மளை அவரே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. இந்த தேவன் அவருடைய அன்பு, பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்புங்கிறது நமக்கு இதில் விளங்க பண்ணுகிறாரு. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் நமக்காக தந்ததன் மூலமாக பிதாவுடைய அன்பு இன்றைக்கு நமக்கு விளங்குகிறது. அப்போது நாம் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவு அன்பு, அதுக்கு நம்மக்கிட்ட என்ன தகுதி இருக்குது, நாம் என்ன பண்ணுறோம், அவருக்காக நாம் என்ன பண்ணுறோம், எத்தனை பெரிய அன்பு நம்ம மேலே வச்சுருந்தா தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்துருப்பாரு. இதை நாம் என்றைக்காவது சீரியஸாக யோசித்து பார்க்குறோமா? ஏதோ படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை கேட்குறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நிதானித்து இதில் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்கிறத அசட்டை பண்ணாமல் அதை தியானிக்கிறதுக்காக தேவன் இன்றைக்கு நம்மளை அழைத்திருக்கிறாரு. சரி, இது எதுக்காக இது எல்லாவற்றையும் நம்ம கொடுத்தாருன்னா நமக்காக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நமக்காகனா எல்லாத்துக்காகவும் சேர்த்து அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் பர்சனலாக உங்களுக்காகன்னு யோசிக்கும்போது தான் அதனுடைய உண்மையான வீரியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். இப்போது நான் நிறைய நேரங்களில் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலேஜில் நிறைய பிள்ளைங்க லேட்டாக வர்றாங்க அப்படின்னா, ஒரு 15 பேர் லேட்டாக வர்றாங்க. அந்த 15 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு நிற்க வச்சு, நீ ஏன் லேட்டாக வர அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அப்படி திட்டும்போது அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் அது அவங்கள கஷ்டப்படுத்தாது. அப்படியே அந்த வாசலை விட்டு வெளியில் போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டே வெளியில் போவாங்க. யாருக்கும் எந்த ஃபீலிங்கும் இருக்காது. ஏன்னா மொத்தமாக பேசும்போது எல்லாருக்கும் தானே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இதுவே ஒரே ஒரு பொண்ணை கூப்பிட்டு தனியாக நீ ஏமா லேட்டாக வர அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசினா கூட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். ஏன்னா அது அந்த பொண்ணுக்காக பேசப்பட்ட வார்த்தைங்கிறது அந்த பொண்ணுக்கு மனசில் போகிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும். இன்றைக்கு நாம் இந்த உலகத்துக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் தானே இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கே தவிர எனக்காக இயேசு கிறிஸ்து பலியானாருன்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறதே கிடையாது. நம்ம கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த ஒரு வசனம் போதும் நீங்கள் தேவன் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்கிறதுக்கு. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். சரியா? நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இது பவுல் இப்படி எழுதியிருக்கிறாரு. அப்போ பவுல் எப்படி நினைக்கிறாருன்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக, நீங்கள் அந்த இடத்துல உங்கள் பேரை போடுங்க. உங்கள் பேர் என்னவோ, சந்தியாக்காக, ஜான்சிக்காக, ஃபெலிஸ்டாக்காக, மைக்கேலுக்காக, எனக்காக அப்படிங்கிறதுல, என்னில் அப்படிங்கிறதுல உங்கள் பேரை போட்டு ஒரு 10 தடவை அதை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்துறாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும், அப்படி தானா? அப்போது இது எனக்காகன்னு நீங்கள் யோசித்த மாத்திரத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கி போயிடும். ஏன் அப்படின்னா அவருடைய கிருபையை விருதாக்குகிறது இல்லை அப்படின்னு அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்குது. கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே, நீங்கள் அதை உங்களுக்காகன்னு யோசித்து எடுக்காத வரைக்கும் அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து எதற்காக பலியானாரோ அந்த உண்மையான காரணம் உங்கள் வாழ்க்கையில் விளங்காமல் போயிடும்.
என்றைக்கு இது எனக்காகன்னு பர்சனலாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதுக்காக சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்தாரோ அதுக்கான அத்தனை பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இதை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் பதிலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு இருதயத்தோடு அவர் அன்பு செய்யணும். ஆமென். அது மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு. வேறு எதுவுமே அவர் எதிர்பார்க்கலை. சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தாருன்னு சொல்லி நாம் நிறைய பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் அப்படிங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான். 1 பேதுருவில் போடப்பட்டிருக்குது. அப்போது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி விட்டோம் அப்படிங்கிறது தான் அதி நிச்சயமான உண்மை. அவர் ஐஸ்வர்யவான், பட் நமக்காக தரித்திரரானார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போது நீங்களும் நானும் தரித்திரராக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சிலுவையினால் நாம் ஐஸ்வர்யவான் ஆயிட்டோம். அப்போ நம்ம தரித்திரராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினைய அவர் மேலே வர பண்ணினாராம். அப்போது நீங்களும் நானும் சமாதானமாக இருக்கணும். நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலம், தவிப்பு இதெல்லாமே ஓடி போகணும். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சிலுவையில் நிறைய பேர் வந்து அவரை அவமானப்படுத்துகிறாங்க, அவரை எள்ளி நகையாடுறாங்க. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இறங்கி வா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுங்கிறதுனால எந்த இடத்துலையும், உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் யாரும் முன்னாடியும் நீங்கள் தலை குனியக்கூடாது. உங்களை பாழாக்காமல் தலையாக்கணுங்கிறது அவருடைய திட்டங்கிறதுனால சிலுவையில் அத்தனை அவமானங்களையும் அவர் சுமந்தார், அத்தனை சாபங்களையும் நீக்கியிருக்காரு. தலைமுறையாக நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை சாபங்களுக்காகவும் அவர் சாபமானார். நம்ம பாவங்களை எத்தனையும் விலக்கியிருக்கிறாரு, நீதிமானாக்கியிருக்கிறாரு. அவருடைய சொந்த இரத்தத்தினால நீங்களும் நானும் இப்போ நீதிமான்களாயிருக்கோம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஐயோ தேவன் என் மேலே கோவமாக இருப்பாருன்னு சொல்லி நாமளாக தேவனை விட்டு விலகுற அந்த கில்ட்டி ஃபீலிங்கை ஃபஸ்ட்டு நம்மளை விட்டு எடுத்து போடணும். தேவன் ஒரு நிமிடம், ஒரு இமை பொழுது கைவிட்டாராம். எதுக்காகனா நாம் தேவனால் கைவிடப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு நாளும் உன்னை விட்டு விலகினேன், ஒரு நாள் கூட ஒருபோதும் நம்மளை விட்டு விலகிடாமல் அவர் இருக்கணுங்கிறதுக்காக அவரை விட்டு தேவன் விலகி இருக்கிறாரு. இதெல்லாம் இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இது உங்களுக்காகங்கிறத என்னைக்கு நீங்கள் அறிஞ்சு கொள்கிறீங்களோ, உங்களுடைய புத்தி என்னைக்கு தெளிந்து நீங்கள் இதை அறிஞ்சு கொள்கிறீங்களோ, என்னைக்கு உங்கள் சிந்தனையில் இது வந்து நீங்கள் செயல்படுறீங்களோ, அன்றைக்கு தகப்பனை நோக்கி நீங்கள் திரும்பி வர்றீங்களோ, தேவன் அன்றைக்கு உங்களை 2 கரங்களை நீட்டி ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நீங்கள் பாவங்கள் செஞ்சு தேவனை விட்டு பிரிகிறது இல்லை. சிலுவையை அசட்டை பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய பாவம். சிலுவையில் தேவன் நமக்காக செய்து முடித்த காரியங்களை அசட்டை செஞ்சுட்டு நான் இப்படியே வாழப்போகிறேன், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் பெரிய பாவம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும். எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அத்தனை கஷ்டங்களை பட்டார், எதுக்காக? மனுஷனுடைய முகம்னு தெரியாத அளவுக்கு அவரை சிதைச்சி முள்முடியை சூட்டி எல்லா சாபங்களையும் ஏற்று, எதற்காக? இவ்வளவு அசால்ட்டாக இது அதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிறத நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். இன்றைக்கு நம்முடைய புத்தி தெளிந்து நீங்கள் செயலில் இறங்கி தேவனை நோக்கி, தகப்பனை நோக்கி ஓடி வர்றீங்களோ, அன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக மாறும். ஏன் அப்படின்னா வெற்றியை பார்த்து வெற்றியை நோக்கி வாழ்கிறதுக்காக நாம் வாழலை, வெற்றியான வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆமென். நீங்கள் இன்றைக்கு சத்தமாக சொல்லுங்கள், இனியும் பிசாசு சொல்லுகிற பொய்களை நாம் நம்ப தேவை கிடையாது. ஆமென். எந்த விதமான பொய் அவன் சொன்னால் கூட நான் என்னுடைய தகப்பனுடைய குழந்தையாக இருக்கிறேன்,
எனக்கும் அவருக்கும் இடையில இருந்த பாவத்திலான சுவர் உடைக்கப்பட்டாச்சு. அமேன். கீழ்ப்படியாமையினால அங்கே ஒரு பாவம் தகப்பனை விட்டு பிரித்து வச்சிருந்தது. ஆனால் அந்த சுவர் உடைக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால இப்போது அது பிதாவோடு நாம் ஐக்கியமாயிருக்கோம், சமாதானமாயிருக்கோம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. மேன். இப்படிப்பட்ட நிலைமையிலையும் வந்து பிசாசு உங்களை ஏமாத்துறான் அப்படின்னா நீங்கள் இடம் கொடுக்கறதுனால இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இனி பிசாசு சொல்லுகிற எந்த பொய்யையும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு சுகர் இருக்குது, கை கால் வலிக்குது, அவன் சொல்லுவான். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். அதுதான் நிச்சயமான உண்மை. வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிற அந்த ரிப்போர்ட்டு தான், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற அந்த ரிப்போர்ட்டு தான் நிச்சயமான உண்மை. நீங்கள் சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்ததை புரிஞ்சுக்கோங்க. புத்தி தெளிந்து தேவனை நோக்கி வாருங்க. இந்த பரம தகப்பன் உங்களுக்காக 2 கரங்களை நீட்டி காத்துட்ருக்கிறாரு. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இப்போ பேசப்பட்ட வார்த்தைகள் தேவன் உங்களுக்காக அனுப்பினது. இன்னும் நான் அதை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தேவனுக்கு பிரியமாக இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. மேன். கண்களில் பார்க்குறதையோ சரீரத்தில் உணர்றதையோ நம்பாதீங்க. தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மாத்திரம்தான் உண்மை. அமேன். அதை நீங்கள் முழு நிச்சயமாக நம்பி செயல்படுங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நிச்சயமாக அற்புதங்களை பெற்றே தீருவேன்னு யாக்கோபு மாதிரி போராடுங்க, வெற்றி கொள்ளுங்க. Amen. Thank you, Jesus. 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 Reba baba ba shabala bara baba baba shikala diyan sonadebi. ராஜா நன்றி 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 அப்பா. நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் கர்த்தர் பேசி இருக்கிறார்? ரிமா ஷாதலா ரபலா ரிகலா தியான் சொன்னது ஒரு தேவ வல்லமை இந்த நேரத்திலும் ராஜா இதை கவனித்து கேட்ட வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஹல்லேலூயா ஒரு தெய்வீக வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். இருக்கிற இடத்துல ஒரு மகிமை இறங்கணும். நான் வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்தில் அப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஜீவனுள்ள வார்த்தையை வசனத்தை கேட்டு அமராஜேசப்பா ஹல்லேலூயா எவன் தன் இருதயத்தை திறந்து கொடுத்து அமரை நல்ல நிலத்தில் விழ வைக்கிறான். ஹல்லேலூயா இசப்பா வேதம் சொல்லுக 100 தனையா பலனை அவன் கொடுப்பான். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. ஹல்லேலூயா. வழியோரத்தில் விழுந்த விதையைப் போல உடைய வார்த்தை இல்லாதபடிக்கு பிசாசானவன் அந்த வசனங்களை அவன் திருடி கொண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட வார்த்தை இருதயத்தில் பதியும்படிக்கு என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை ஹல்லேலூயா இந்த நேரத்தில் செயல்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இசப்பா கனி இல்லாத மரத்தை போல் இல்லாதபடிக்கு இனி உடைய பிள்ளைகள் கனி கொடுக்கும்படி என் தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்யணும் அப்பா. ஹல்லேலூயா. இசப்பா தன்னைத்தான் சோதித்து ஒருவன் நிதானித்து அறிய கடவுள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா இசப்பா அற்புதங்களும் அதிசயம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை என் பாவங்களோ என் சாபங்களோ என் அக்கிரமங்களோ என் பெருமையோ என் கோபமோ என் எரிச்சலோ என் பொறாமைத்தனமோ ஹல்லேலூயா மற்றவர்களை நான் தூஷிக்கிறதோ ஹல்லேலூயா இப்படி ஒவ்வொரு காரியங்களை சொல்லி யோசிச்சு பாருங்க. என் இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் உங்கள் கண்களுக்கு முன்பதாக இப்பொழுது வரும் என்று சொன்னார். என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னார். ஏசப்பாட்ட சொல்லி பாருங்க, ஆண்டவரை சகலவற்றை நான் விட்டு விடுகிறேன், சகலவற்றை நான் விட்டு விடுகிறேன் அப்பா. எனக்காக நீர் சிலுவையில் உங்கள் ரத்தத்தையே சிந்தி மறிச்சு இருக்கிறீங்கப்பா. அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். எதற்காக? என் பாவங்களின் நிமித்தமாக, என் பாவத்தின் நிமித்தமாக, என் அக்கிரமங்களின் நிமித்தமாக, என்னுடைய மீறுதல் நிமித்தமாக ஹல்லேலூயா நீர் காயப்பட்டு துக்கப்பட்டு நான் இப்பொழுதுமே அறிந்து கொண்டேன், உம்மை விசுவாசிக்கிறேன். இனி நான் இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்ய மாட்டேன். என் கிறிஸ்து இயேசுவை நான் துக்கப்படுத்த மாட்டேன், அவரை வேதனைப்படுத்த மாட்டேன் சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில் ஒரு தெய்வ வல்லமை உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தெய்வீக வல்லமை தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும்.
ஓ ரிமா ஷாதலபரி ரிக்கல தியான் சொன்னதுபி ரிபாலாபா ஷாபலபரியான் சொன்னதுபி ஒரு தெய்வீக வல்லம் இந்த நேரத்தை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தேவ பிரசன்னம் இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:14 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் அவர் பூரணப்படுத்தினாராம். ஒரே ஒரு பலி. அது என்ன பலி பாருங்க, அநேக பலிகள் அல்ல. ஆமா, அநேக விதமான பலிகளை கொடுத்து உங்களுக்கு அநேக பரிகாரங்களை செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லல பாருங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பலியை தான் கொடுக்கப்படுது. பிதாவானவர் ஒரு பலியை கொடுக்கிறார். கிறிஸ்து தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை கொடுக்கிறார். அந்த ஒரே பலியினாலே. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் என்னென்னைக்கு பூரணப்படுத்தினாராம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த உன்னதரை நோக்கி பாருங்க, அந்த சிலுவை நோக்கி பாருங்க. நமக்கு விடுதலை அங்கே தான் இருக்குது, நமக்கு ரட்சிப்பு அங்கே தான் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். ஆமாம், நீங்கள் ஜெபிக்க அந்த சிலுவையை நோக்கி பார்க்க, அப்பா என் பாவங்களை அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுகளை மன்னியும் அப்பா, என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில் தான், இன்னைக்கு தான் ஒருவேளை இந்த மீட்டிங்கில், ஒருவேளை இந்த யூடியூப் மூலயமா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை இந்த ஃபேஸ்புக் மூலயமா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்த்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள வாரும் அப்பா, என் இருதயத்துக்குள்ள வாரும் சுவாமி. ஹல்லேலூயா. என் உள்ளத்துக்குள்ள வாரும் ராஜா. சொல்லி பாருங்க, என் தேவன் உங்களுக்குள்ள வருவார், என் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்ட உங்கள் அருகில் என் கிறிஸ்து இயேசு நிற்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் என் இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். எதற்காக? உங்களை தொடும்படி. ஹல்லேலூயா. உங்களை குணப்படுத்தும்படி, உங்களை விடுதலையாக்கும்படி, பிசாசின் போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி. ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவிகள், சபிக்கப்பட்ட பிசாசுகள் எல்லாம் உங்களை விட்டு இப்பொழுது விலகும். ஹரிமாக்காராதால் அதிகாலதியான் சொன்னது பிரிவி மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ளே, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே, அந்த நாளில் ஆண்டவர் ஏன்ட்டு அதிகமாக சொன்ன வார்த்தை, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நான் போய் அற்புதங்களை செய்வேன், பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நான் போய் அதிசயத்தை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை பூட்டப்பட்ட, அதாவது உங்களை சுற்றி அடைக்கப்பட்டு இருக்கலாம், வழிகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு எந்த வழியுமே இல்லை. ஒருவேளை இந்த இயேசுவை தேடுவதற்கு உங்களால் ஆலயத்துக்கு கூட போக முடியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஹல்லேலூயா, நெருக்கத்து நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக, கடன் பாரத்து நிமித்தமாக நீங்கள் அடைபட்டு கிடக்கலாம். உங்கள் வியாதி நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியே போக அடைபட்டு கிடக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் அடைபட்டு இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே இயேசு வருகிறார். ஓ ரீமா ஷாதலா ரபலா கரதியான். உங்கள் படுக்கையின் மேல் வியாதியாக இருக்கிற எத்தனை பேர், எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு குணமாக்குவார். உன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவேன் என்று வேதத்து வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் படுக்கை முழுவதும், வியாதியை முழுவதும் நான் மாற்றி போடுவேன். இப்பொழுது இயேசப்பா யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஹல்லேலூயா, எந்தெந்த அப்பா பிள்ளைகளெல்லாம் அவங்க முகத்தை தேடுகிறார்களோ, இப்பொழுது ஒரு தெய்வீக வல்லமை வீடுகளுக்குள்ள இறங்கட்டும், பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எப்படிப்பட்ட வியாதியும் இனி மாறட்டும். முதலாவது நான் வியாதிக்காக நான் ஜெபிக்கிறேன், பலவீனர்களாக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இணைந்து இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே உங்க உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்க, அந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. சத்தமேனா ஹல்லேலூயா இங்கிருந்து உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் உங்க உள்ளம் கிறிஸ்துவை தேடட்டும், கிறிஸ்து இயேசுவை தேடட்டும். விடுதலை அவரை பார்க்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் மனக்கண் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். இருக்கிற இடத்திலிருந்து அவரை நோக்கி பாருங்க. அப்பா பிதாவே, என்னை விடுதலையாக்கும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. மகளுடைய வாழ்க்கையில் திருமண காரியத்தில் பிரச்சனை, ஹல்லேலூயா, இயேசுவே அதை நீர் சரி செய்வீர் சொல்லி பாருங்க. பிரிந்து கிடக்கிற உறவுகள் ஒன்றாகட்டும் சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த நேரத்தில் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கும், உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாமத்தில் அற்புதம் உண்டு, இந்த நாமத்தில் அதிசயம் நடக்கும். இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது விடுதலை நிச்சயம். ஹல்லேலூயா. விடுதலை நிச்சயம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகுவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் அசைவாடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை கேட்டீங்க, வார்த்தையை கேட்டீங்க, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களை எப்படியாச்சும் விடுதலையாக்கணும். ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் தழும்புகளால் சுகம். இந்த நேரத்தில் அப்பா நான் சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சுகமளிக்கும் வல்லமை, என் கிறிஸ்து இயேசுவின் உன்னதத்திலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமை, அவருடைய தழும்புகளால் வருகிற வல்லமை,
ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே சுகம் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா. நாம் சுகம் பெறும்படி அவர் தண்டிக்கப்பட்டாராம். ஹல்லேலூயா. நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் காயப்பட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அடிகளை வாங்கினார். ஹல்லேலூயா. சரீரத்தை பிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். இரத்தம் சிந்தினது, சரீரம் பிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து நீங்க பாரத்தோடு இருப்பீங்கன்னா இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிங்க. இப்பொழுது சுகம் உங்க வீட்டுக்குள் வருகிறது. சுகம் உங்களை தேடி வருகிறது. என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார். என் கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து அமரும். உங்க மேல வந்து அமரும். விசுவாசிங்க. விசுவாசத்தோடு நில்லுங்க. ஆண்டவரை என்னை தொடுமப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா நீங்க அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. கண்களை மூடி உன்னதரை நோக்கி பாருங்க. உங்க இருதயம் உன்னதரை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. உங்க உள்ளம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்துல ஹல்லேலூயா நீங்க பலப்படுங்க. உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கேட்டு பாருங்க. ஆண்டவரே இயேசுவே, உங்க தழும்புகளால் எனக்கு சுகம். உங்க தழும்புகளால் எனக்கு சுகம். இயேசுவின் தழும்புகளால் சுகம் சொல்லி பாருங்க. இயேசுவின் தழும்புகளால் எனக்கு சுகம். ஓ ரிபா ஷாபலபரக்கல தியான் சொன்னதேபி. இயேசுவின் நாமத்துல இதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறப்பா, விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக, பலத்துக்காக யாரெல்லாம் இப்பொழுது இதில் அப்பா இணைகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பலவீனம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே சரீர பலவீனங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினால் அசைக்க முடியாத கால்கள் இப்பொழுது அசைக்கப்படும். இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது சுகம். ஹல்லேலூயா. நான் பேசுகிற அந்த நேரத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் உங்க கிட்னி சீராய் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரிபாகாரதலபா ஷாபலபா ரிகல தியான் துனதுபி. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினால். அது என்ன நாமம்? அதுதான் இயேசு என்கிற நாமம். இந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லி பாருங்க. என்னோட ஜெபிக்கிற ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க பிள்ளைக்கு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு வியாதியில இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம். உங்க கைகளை அவங்க மேல வையுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கைகளை வையுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் பலவீனம் இருக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுது பலவீனமா இருக்கிற உங்கள் சரீரத்தில் அந்த பாகத்தில் கைகளை வையுங்கள். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் யூத ராஜ சிங்கம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய வல்லமை இந்த நேரத்தில் தானே இறங்கட்டும். இந்த நேரத்தில் தானே இறங்கட்டும். இந்த நேரத்தில் தானே பிள்ளைகள் மேல இறங்கட்டும். வியாதி இருக்கிற இடத்துல இறங்கட்டும். எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல இறங்கட்டும். கைகளை வைத்திருக்கிற இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் தழும்புகளால சுகம். இயேசுவின் தழும்புகளால சுகம். ஹல்லேலூயா. கிட்னி சீராக செயல்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹார்ட் டிசீஸ், இதய துடிப்பு சீராக துடிக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மார்பக கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோ ஒரு சகோதரர் உங்க பிள்ளைக்கு நெஞ்சில கட்டி இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால சுகம் உண்டாகட்டும். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இனி மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறையட்டும். எப்படிப்பட்ட கட்டிகள் இருந்தாலும் சரி அந்த இடத்துல கைகளை வையுங்கள். என் தேவனுடைய கரம் உங்களை தொடும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். ஹல்லேலூயா. பிசாசினால் வந்த போராட்டத்தினால் வந்த அவருடைய கிரியைகளினால் வந்த ஏவலினால் வந்த பில்லி சூன்யத்தினால் வந்த ஹல்லேலூயா தரித்திரத்தினால் வந்த பாருங்க இன்னும் அநேக வியாதிகள் உண்டு பாருங்க. பிசாசினால் வந்த வியாதிகள் உண்டு. ஹல்லேலூயா. எந்தெந்த சரியத்தெல்லாம் பிசாசு தொற்று இருக்கிறானோ, எந்தெந்த சரியத்தெல்லாம் பலவீனத்தை கொடுத்து வைத்திருக்கிறானோ, யாருடைய சரியத்தெல்லாம் இப்பொழுது பலவீனம் காணப்படுகிறதோ ஹல்லேலூயா இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைவீர்கள். ஒரு பலன். ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. சொல்லி பாருங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் பலவான். இயேசுவின் வல்லமையினால் நான் பலவான். அவருடைய கிருபையினால் நான் பலவான். அவருடைய நீதியினால் நான் இப்பொழுது பலவான். அவருடைய இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டேன். ஆகவே நான் பலவான். சொல்லி பாருங்க. விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாகிறது. ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளில் நிலைக்கால் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள். ஹல்லேலூயா. சர்ப்பம், சர்ப்பத்தின் ஆவிகள். ஒரு சகோதரி உங்க வயிற்று பகுதியில் ஊறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சர்ப்பம் இந்த
நேரத்தில் அவங்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அந்த வயிற்றில் ஊறிக்கொண்டு இருக்கிற பொல்லாத பிசாசே, சபிக்கப்பட்ட ஆவியே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஹல்லேலூயா, திருமண காரியத்தில் பிரச்சனை, கணவரோடு கூட பிரச்சனை, இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது சுகம். அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையினால் விடுதலை. சபிக்கப்பட்ட ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிபாகாரதலபா ஷாபலபரக்கல தியாந்தனதபி. ஹல்லேலூயா. சரியத்தில் ஊறுகிறது போல இருக்கிற பிசாசுகள் பாருங்க, உங்க சரியத்தில் சர்ப்பம் ஊறுகிறது போல வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இந்த நாட்கள் இது கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கு. அநேகரோட சரியத்தில் மறைந்து இருக்கு. நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஹல்லேலூயா. விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகும். பாருங்க, என்னிடத்தில் அநேகர் ஜெபிக்கிறது உண்டு. அநேகர் ஃபோன் பண்ணி ஜெபிப்பாங்க. ஆனால் ஜெபிக்கிற பொழுது பாருங்க, அந்த வார்த்தை புறப்படுகிற பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி அவங்களுக்கே தெரியாது. அந்த சர்ப்பத்தின் ஆவி மட்டும் மறைந்து இருக்கும். நான் ஏன் இந்த நாட்களில் நான் சர்ப்பத்தை ஆவியை குறித்து சொல்கிறேன்னா, அவனுடைய கிரியைகள் இந்த நாளில் அதிகமாய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் அதிகமாய் சர்ப்பத்தின் ஆவிகள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த சர்ப்பத்தின் ஆவியோட வேலை என்னன்னா, இச்சைகளை அதிகமாக அவன் தூண்டுவான். சரீர இச்சைகளை உங்களை ஜெபிக்க விட மாட்டான். தேவையில்லாத எண்ணங்கள், ஹல்லேலூயா, தேவையில்லாத எண்ணங்களை உங்களுக்கு கொடுப்பான். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள அவன் இருப்பான்னு உங்களை ஜெபிக்க விட மாட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க விடவே மாட்டான் உங்களை. அது மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்தில் சுகமில்லாதபடி சுகவீனம் சோர்ந்து போயே இருப்பீங்க. உங்கள் சரீரத்தில் பலன் குன்றி போய் கொண்டே இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கணவன் மணி உறவி அவன் பிரிக்கிறான். இந்த சர்ப்பத்தின் ஆவி பொல்லாதது, அவன் தந்திரம் உள்ளவன், மறைந்திருந்து கிரியை செய்வான் இயேசுவின் நாமத்தில். ஆகவே தான் அந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகளை நான் காட்டுகிறேன். அதை குறித்து ஆவியானவர் பேச சொன்னபடினாலே சொல்லுகிறேன். அந்த கிரியைகள் உங்களை விட்டு விலகுகிற பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அநேகருடைய சரீரத்தில் இருக்கிறது. அநேகருடைய சரீரத்தில் கிரியை செய்கிற வார்த்தை பேசுகிற பொழுது சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். நான் வார்த்தை பொழுது சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். மறைந்திருக்கிற அத்தனை பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே, வலு சர்ப்பத்தின் பிசாசே, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறு. ஆமா, இயேசுவை அறிந்து கொண்ட, இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுதான் என் இரட்சகன் அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளை நிவேதனைப்படுத்தும்படி பிள்ளைகளுக்குள்ள மறைந்திருந்த அவர்களை தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள, அசிங்கத்துக்குள்ள, அருவருப்புக்குள்ள இழுக்க நினைக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை உன் கைகளை எடுன்னு நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. சரீரத்தில் அருவருப்பான கிரியைகள், இரவில் தூங்க விடாது உங்களை, தூங்க முடியாதபடி இரவில் உங்களை தொந்தரவு செய்கிற அந்த கிரியைகள், உங்களை அருவருப்பான எண்ணங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வரக்கூடிய அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகள் ஜெபிக்க விடாது, தேவ சமூகத்தில் அமர விடாதபடி எண்ணங்களை சிந்தனைகளை மாற்றுகிற பிசாசுகளை நான் காட்டுகிறேன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கிரிய அத்தனை கிரிய ஆவிகளும் இப்பொழுது வெளியேறும். நான் வார்த்தை பேசுகிற நேரத்தில் வெளியேறும். ஒருவேளை உங்கள் கணவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தவறாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. மதுபானத்துக்கும் போதை வஸ்திரத்துக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனத்தின் ஆவிகளை நான் விலக்குகிறேன். அடிமைத்தனத்தின் ஆவிகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசுகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். எந்த பிசாசுகள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சகல அடிமைத்தனத்தின் பிசாசுகள், அடிமைப்படுத்திருக்கிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும். எல்லாம் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறட்டும். ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள காணக்கூடிய எந்த இருளும் இந்த வீட்டுக்குள்ள நிற்கக்கூடாது. சொல்லி பாருங்க, இயேசுவே என் வீட்டுக்குள்ள காணக்கூடிய இருள் விலகட்டும் சொல்லுங்க. ஓ ரீமாக்காரதலபா ஷபலபரியான் சொன்னதுபி. அநேக வீடுகளில் இருள் விலகுகிறது, அசுத்தாவிகள் வெளியேறுகிறது. இந்த வார்த்தை கேட்க என்னோடு கூட சேர்ந்து நீங்க செபிக்க ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் நீங்களே சுகத்தை பார்க்குறீங்க. அது மாத்திரமல்ல, உங்க சரீரத்தை விட்டு விலகி போகிற பிசாசை நீங்க உணர்றீங்க. ஒரு சிலர் நீங்க வீட்டில் இருந்து ஹல்லேலூயா நீங்க உணர்றீங்க, என் ஆவியான உங்க மேல இறங்கி இருக்கிறார். தேவ அக்கினி உங்களை சூழ்ந்திருக்கிறது. இனி இந்த சத்துரு அங்க நிற்க முடியாது. இந்த அக்கினியின் வெக்க, அதோட ஹீட் அந்த பிசாசை நெருக்கிறோம், சுட்டெரிச்சிடும். அதனால பிசாசு தானா ஓடி போயிடுவான் பாருங்க. வார்த்தையை கேளுங்க. ரீமாக்காரதல இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த நேரத்தில் மகிமை உங்களை நிரப்பட்டும். ரீமாக்காரதலபா ஷீபலிபரியாக்குல அதியான் சொன்னதுபி ரிபோ ஷபலபரபலபா ஷிக்கல் அதியான் சொன்னதுபி. மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்கும் இறங்கட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட பிசாசுகள், துரத்தப்பட்ட ஆவிகள் எதுவும் பிள்ளைகளிடத்தில் மீண்டும் வரக்கூடாது. ரீமாக்காரதல் லிபாரையான் சொன்னதுபி லேகியோன் பிசாசுகள், லேகியோன் கூட்டமா இருக்குது. அநேக பிசாசுகள் ஹல்லேலூயா வெளியேறட்டும். உங்க சரீரத்தில் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசுகள் ஹல்லேலூயா கட்டப்பட்ட அத்தனை ஆவிகளும் வெளியேறட்டும். மந்திரங்கள்,
மாந்திரிகங்கள், மாந்திரிக கட்டுகள். ஹல்லேலூயா. மாந்திரிகத்திலிருந்து விடுதலைன்னு சொல்றார். மந்திர கட்டுகளில் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற சகோதரிக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் டாடி, எஸ் டாடி. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து சகோதரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளையும் பிரிஞ்சு இருக்கிறீங்க. ஆமாம், உங்கள் கணவரை பிரிஞ்சு இருக்கிறீங்க. நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் போராட்டம் இருக்குது. உங்களுக்கே அது தெரியும், போராடி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசு இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ரீமா கரதலபா ஷிவிலி விரியாச்சுனதவி. ஹல்லேலூயா. உன் கணவர் மீண்டு வருவான், உன் பிள்ளை உன் இடத்துல வருவான். நீங்க மறுபடியும் குடும்பமாய் கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் நீங்க விசுவாசத்தோடு கவனிச்சதுனால கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, மகிமை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது வல்லம் இறங்கட்டும் அப்பா. தெய்வீக பிரசனம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. சபிக்கப்பட்ட ஆவிகள், துரத்தப்பட்ட பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் பிள்ளைகளை நெருக்கக்கூடாது. இப்பொழுது இருள் வெளியேறுகிறது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியன் இயேசு. ஒரு வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் பிரசன்னம் இப்பொழுது பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரீபாக்காரா தலக்காரா திபியாந்துனதிபி. வேஷித்தன ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தை. குடும்பங்களை பிரிக்கிற பிரிவினை கொண்டு வருகிற ஆவிகள், பிரிவினை கொண்டு வருகிற ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். ரீமாக்காரா தலபா ஷாபலா பரியான் சொன்னதிபி. அநேக சரீரத்தில் பலவீனத்துக்கு காரணம் பிசாசு தான். ஆமாம், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டளை எடுக்கிறேன், வெளியேறட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. லேகியோன் பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வாங்க. இந்த லேகியோன் பிசாசுனா அது என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள கோபம் வரும், எரிச்சல் வரும். அவங்க உடனே என்ன செய்வாங்க, தன்னைத்தானே காயப்படுத்த பார்ப்பாங்க. எதையாச்சும் எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் லேகியோனோட பிசாசோட வேலை. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டளை எடுக்கிறேன். அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும்னு சொன்னா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். லேகியோன் பிசாசுகள் வெளியேறட்டும். லேகியோன் பிசாசுகள் வெளியேறட்டும். பெருமையின் ஆவிகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்டும். கோபத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவறான எண்ணங்கள், தூஷிக்கிற ஆவிகள், தூஷணமான வார்த்தைகளை பேசுகிற தூஷிக்கிற ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் நாமம். முறுமுறுக்கும் ஆவிகள், முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதை சொன்னாலும் இந்த முறுமுறுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்கள் சரீரத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குன்னா தானாக வெளியில் போகும். இந்த வார்த்தை கேட்க ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையை நான் பேசுகிற பொழுது உங்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட கிரியைகள் இருந்தாலும் சரி, நான் வார்த்தையை சொல்லுகிற பொழுது அந்த மாதிரியான அசுத்தாவி உங்கள் சரீரத்தில் இருக்கும்னா அது உங்களை விட்டு வெளியே போகும். அது வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. வீட்டை சுற்றி நான் வேலி அடைக்கிறேன். உங்கள் பரிசுத்த ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஆமா ராஜா ஏசப்பா, உங்களுடைய செட்டைகளின் கீழ் நான் பிள்ளைகளை தருகிறேன் ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் எப்பொழுது நான் தேவ ஆவியானவர் நீர் பேசுவேன். எஸ் டாடி. கல்லான இருதயங்கள் எல்லாம் மாறும் இப்பொழுது. உங்கள் கணவருடைய இருதயம் ஒருவேளை கல்லான இருதயமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் மனைவியோட இருதயம் கல்லான இருதயமாக இருக்கலாம். உங்கள் பிள்ளையோட இருதயம் கல்லான இருதயமாக இருக்கலாம். அநேக பெற்றோர் ஓடி ஒளியிடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளையை கண்டா உங்களுக்கு பயம். ஹல்லேலூயா. ஒரு கல்லான இருதயம், உங்கள் மகனோட இருதயம் கல்லான இருதயமாக இருக்குது. ஆமாம், உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் பயங்கரமாக ஜெபிக்கிறீங்க. உங்கள் பிள்ளை உங்களை கண்ட உடனே உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறான். ஆமாம், என் கண்ணு முன்னாடி வராதம்மான்னு சொல்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த எரிச்சலின் கோபத்தின் ஆவி அவனை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில். இரவில் தூக்கம் வராதபடிக்கு இப்பொழுதும் இயேசுவே நான் செபிக்கிற இந்த வேளையிலே ஆவியான சொல்லுகிற, இரவில் உங்களுக்கு தூக்கம் வரலையா, தூக்கம் இல்லையா, பிசாசின் போராட்டங்கள், தூக்கம் இல்லாத, நிம்மதியாக தூங்க முடியாத, ஹல்லேலூயா, போராடி கொண்டிருக்கிற உங்கள் மேலே இப்பொழுது தேவ வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை இந்த நேரத்தில் அப்பா இரவில் தூங்க விடாதபடி பயமுறுத்துகிற பிசாசுகள் வெளியேறட்டும். அது மாத்திரமல்ல, தூக்கம் வரவிடாதபடி ராஜா, தூங்க முடியாதபடி, ஹல்லேலூயா, சுக நித்திரை இல்லாதபடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் தம்முடைய மகிமையை இப்பொழுது ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய பலவீனப்படுத்துகிற பிசாசுகள், தூங்க விடாதபடி தடை செய்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு இப்பொழுது வெளியேறட்டும். அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அதிசயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நான் வார்த்தையை பேசுகிற பொழுது மகிமை இறங்கும். ஏனென்றால் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இந்த நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இந்த நாமத்தில் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஆமாம், எல்லா தேவர்களிலும் மேலான நாமமா இந்த நாமம்.
ஹல்லேலூயா. மனுஷர்களுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாவதற்கு, விடுதலை உண்டாவதற்கு நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு, யேசுவா, இம்மானுவேல். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல். பாருங்க, கடந்த நாள்ல ஒரு சகோதரி சொல்றாங்க, ஐயா நீங்க இம்மானுவேல் சொல்ல சொன்னீங்க, நான் இம்மானுவேல் சொல்ற பொழுது அசுத்தாவி என் சரீரத்தை விட்டு வெளியேறுதுன்னு சொன்னாங்க. ரீபா கரதலபா ஷிவிலியான்னு சொன்னதுமே, எஸ், இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா. கர்த்தர் உங்க கூட இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தேவன் இப்போ உங்க கூட இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த இருளும் உங்க பக்கத்தில் நிற்க முடியாது. ஆமா, ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்க முடியாது. தேவன் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஆவிகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளுக்கும் நான் கட்டளையிடுகிறேன். இது இந்த நேரம் விடுதலை நேரம். இது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பொல்லாத ஆவியை உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். உன் கைகளை எடு பிள்ளைகள் மேல் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். அலைக்கழிக்கிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது. சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. செய்யப்பட்ட செய்வின ஆவிகள் வெளியேறுகிறது. மந்திரங்கள், தந்திரங்கள், மாந்திரீக தகடுகள் எல்லாம் இப்பொழுது பரிசுத்த ஆவினாலே அவைகள் எல்லாம் பட்சிக்கப்படட்டும். உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள் குலைக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. கோர்ட்டு கேஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினாலே. சொன்னது, உன் தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். கடன் பாரத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. புதிய வழியை என் ஆண்டவர் உண்டாக்குவீரப்பா. உண்டாக்கியவர், வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்து போஷிக்க பண்ணினார், உன்னை போஷிப்பார். ஒரு சகோதரி நீங்க கண்ணீரோடு நிற்கிறீங்க, உங்க கையில வருமானம் இல்லை. அதே போல ஒரு சகோதரர் நீங்க நிற்கிறீங்க, ஹல்லேலூயா, உங்க குடும்பத்தை நடத்த முடியாம சிரமத்தில் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியல. ஒரு சகோதரி நீங்க கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக வேலை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்குறீங்க, உங்களால் எந்த வேலையிலும் நிற்க முடியல. எந்த வேலை நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. போராடி கொண்டு இருக்கிறீங்க. சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நேரத்தில், ரீபா கரதிலியான்னு சொன்னதுபி இயேசுவின் நாமத்தில், ஹல்லேலூயா, உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். கவலைப்படாதுங்க. அது சோர்ந்து போயிருக்கிறீங்க, இயேசுவின் வல்லமை உங்க மேல இறங்குகிறது, உங்களை விடுதலையாக்குகிறது. ஆமா, உங்க துணைவியாருடைய ஜெபம், உங்க துணைவியார் பயங்கரமா ஜெபிக்கிறவங்க, ஆவியானவர் சொல்றார், இதுதான் சாட்சி உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. உங்க துணைவியார் ஜெபிக்கிற ஒரு வீராங்கனையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, அவங்க ஜெபத்தின் நிமித்தமாக உங்க குடும்பம் கட்டப்படுகிறது. ரீபா கரதியான்னு சொன்னது, ஹல்லேலூயா, மறுபடியும் கட்டுவார். ஏசாயா 37:31 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பீர்களா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. மகிமை இந்த நேரத்தில் இறங்குவதற்காக நன்றி அப்பா. ரீபா ஷாதால தியான் சொன்னதிபி. ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஒரு சகோதரி நீங்கள் நிற்கிறீங்க, கண்ணீரோடு இந்த நேரத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரையாக ஊறிட்டு இருக்குது, தாரையாக ஊற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு போராட்டம். ஆமாம், எதை எடுத்தாலும் தோல்வி. குடும்பத்தில் கணவரை வச்சு பிரச்சனை, ஹல்லேலூயா, பிள்ளையை வச்சு பிரச்சனை, ஹல்லேலூயா, கண்ணீரோடு நிற்கிறீங்க. ரீமா கரதிரியான்னு சொன்னதுபி. ஹல்லேலூயா. தன் வாழ்க்கை இழந்து ஒரு சகோதரி நிற்கிறீங்க, கர்த்தர் பேசுகிறார். கண்ணீரோடு நிற்கிறவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா, என் கணவர் மீண்டு வருவாரா, என் வாழ்க்கை கட்டப்படுமா, என் குடும்பம் கட்டப்படுமா என்கிற ஏக்கத்தோடு நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிருக்குது. கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இயேசு மறுபடியும் உங்களை ஒன்று சேர்ப்பார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ரீபா ராராதா லாபா ஷாக்கல தியான் சொன்னதுபி. மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் அப்பா. விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகட்டும். எசப்பா, இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இனி பில்லி சூனி ஆவிகள் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாது. நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உங்கள் அருகில் யார் இருந்தாலும் சரி, கைகளை வைங்க பாப்பா. உங்கள் பிள்ளைகள் மேலே கைகளை வைங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் மேலே காணக்கூடிய சத்துடைய கிரியைகள், சத்துடைய போராட்டங்கள் பிள்ளைகளுக்கு விலகும். அடங்க முடியாத உங்கள் பிள்ளைகள் அடங்குவாங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத உங்கள் பிள்ளைகளையுமே கீழ்ப்படிவாங்க. உங்கள் கைகளை பிள்ளைகள் மேலே வைங்க, உங்கள் அருகில் இருந்தால் வைங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர் எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார், உங்கள் அருகில் உங்கள் பிள்ளைங்க படுத்திருக்கிறாங்க. ரீமா கரதில் கர்த்தருடைய கரம் எப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள்னு சொன்னீங்கப்பா. அவர்கள் மேலே கைகளை வைத்து நீர் ஆசீர்வதித்தீர் சுவாமி. அமர பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்கு மூலமாக உண்டாகுதுன்னு சொன்னீங்க ராஜா. எஸ்டட். இப்பொழுது மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும்.
இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு காணப்படக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது விலகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய காய்ச்சல், ஹல்லேலூயா, இசப்பையின் தலைபாரங்கள், கட்டிகள் எல்லாம் மறையட்டும். சரீரத்தில் நல்ல வலிகள், சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் மறைகிறது இயேசுவின் தழும்புகளால். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது உங்கள் சரீரத்தில் ஒருவேளை வலிகள் இருக்கும்னு சொன்னார். எந்தெந்த இடத்துல வலிகள் இருக்கிறீங்களோ, வலிகள், வேதனைகள், ஹல்லேலூயா, அந்த இடத்துல வலிகள் உங்களை விட்டு விலகுகிறது இப்பொழுது. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எப்படிப்பட்ட வலி உங்களை விட்டு விலகுகிறது? தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானோட அசைவாடுதல் உங்கள் மேலே உண்டாயிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சூழ்ந்து இருக்கிறார். ஆமாம், ஒரு சகோதரி உங்கள் வீட்டுக்குள்ளே அநியாயம், அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு. அசுத்தமான கிரியைகள் நடக்குது. ஹல்லேலூயா. விபச்சார கிரியைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆமாம், நீங்கள் ஆண்டவர் மேலே ரொம்ப வைராக்கியமாக பக்தியாக இருக்கிறீங்க. ஆனால் அருவருப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களால் அதை யார்ட்டையும் சொல்ல முடியலை, கண்ணீரோடு நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த அருவருப்பின் ஆவிகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுது அமராஜா வார்த்தை பேச கற்று சொல்றார், அருவருப்பின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜா, உங்கள் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால் நான் பூசுகிறேன். அமராஜா இயேசப்பா, அன்றைக்கு எப்படி ஹல்லேலூயா சங்கார தூதன் நுழைய முடியவில்லையோ, அமராஜா இயேசப்பா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீ மீட்கிற பொழுது அமராஜா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஹல்லேலூயா, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது, நிலைக்காலில் பூசப்பட்டது. எங்கெல்லாம் பூசப்பட்டதோ அங்காலாம் சங்கார தூதன் நுழைய முடியவில்லை. அழிவை கொண்டு வரும் பொல்லாத ஆவிகள் நுழைய முடியவில்லை. ஹல்லேலூயா. இழப்பை கொண்டு வரக்கூடிய கிரியைகள் எதுவும் நுழைய முடியவில்லை. ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு அப்பா, ஹல்லேலூயா, எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்களுக்காக அடிக்கப்பட்ட எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பவர் ரட்சகர். அமராஜ் இயேசப்பா, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் கல்வாரி சிலுவையிலே என் இயேசு சிந்தின அந்த விலையேறப்பட்ட ரத்தம் நினைவு கூறுங்க. அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, அந்த சிலுவை நோக்கி பாருங்க, கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் இப்பொழுது உங்கள் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிற தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் அண்டை நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் அண்டை வந்து சேர்ந்தீர்களாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் ஒவ்வொரு மேல நான் தெளிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். விடுதலை எப்பொழுது வியாதியிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. நரம்பு தளர்ச்சியிலிருந்து ஒரு சகோதரனுக்கு விடுதலை. ரீபாக்காராத லியான் சொன்னது, இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நான் தெளிக்கிற அந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. தொடர்ந்து வரக்கூடிய உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு விலகுகிறது, சாப கட்டுகள் உங்களை விட்டு விலகுகிறது. ரீபாக்காராதலபா ஷாபலபா லியான் சொன்னது, ஒரு விடுதலை, பரிபூர்ண விடுதலை நான் கட்ட விழுக்கிறேன். ராஜா, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை நீர் ஊற்றி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. விடுதலை கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, உங்கள் கால்களில் காணக்கூடிய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் காலில் காணக்கூடிய கட்டுகள், உங்களை இதுவரைக்கும் கட்டியிருந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இனி உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். ஆமாம், இதுவரைக்கும் கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. என் கிறிஸ்து இயேசு அவிழ்க்கிறார். முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் விலகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு கதவு, புதிய கதவுகள், புதிய வாசல்களை ஆண்டவர் திறக்கிறார். ஒரு கதவு திறக்கப்படுறதை பார்க்குற ஆவியானவர் சொல்லுகிறார், ரீமாக்காரத லீவான் சொன்னது, உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கிறது, புது வழிகள் திறக்கிறது. இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் இனி உங்களுக்கு வாய்க்கும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் அசைவாடுதல் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். என் தேவ ஆவியானோட ரூவா காற்று ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வீசட்டும் அப்பா. இப்பொழுது எஸ்டடி சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி ஹல்லேலூயா சத்துடைய சகல கிரிகளையும் இப்பொழுது நசுக்கப்பட்டு போகட்டும். வெளியேறப்பட்ட என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தெளிக்கப்படட்டும். விடுதலை நான் கட்டவிழ்கிறேன். பூரண சமாதானம் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் அப்பா. கிறிஸ்து இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீடுகள் மேல் நான் பேசுகிறேன். இதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய, இயேசுவே அந்த சமாதானத்தை எனக்கு தாரும் என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ராஜா இயேசப்பா இந்த சமாதானம் இறங்கும். ஒவ்வொரு இருதயத்திலும் இப்பொழுது உண்டாகட்டும். கர்த்தர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் அப்பா இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். ராஜேசப்பா கேட்ட வார்த்தையின்படி விசுவாசத்தோடு நின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை காணட்டும் அப்பா. இந்த இரவு நேரத்தில் நல்ல ஒரு தூக்கம், அது மாத்திரமல்ல நல்ல சொப்பனங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்போ, நல்ல தரிசனங்களை கொடுங்க சுவாமி. ஹல்லேலூயா. சத்தியத்தின் ஆழங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பூரணமான விடுதலை உண்டாக்கட்டும். இதில் இணைந்த ஒருவர் கூட வறுமையாக போகக்கூடாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் கிறிஸ்துவின் கரம் அற்புதத்தை செய்யட்டும், அதிசயத்தை காண பண்ணட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஒவ்வொருவருடைய செட்டைகளின் கீழ் நான் தருகிறேன், மூடி மறைத்து கொள்ளும் அப்பா. ஹல்லேலூயா. கழுகு எப்படி தன் குஞ்சுகளில் அசைவாடுகிறதோ, எப்படி கோழி தன் குஞ்சுகளை அணைத்துக் கொள்ளுகிறதோ, அதுபோல என் கிறிஸ்து இயேசு நீர் அணைத்துக் கொள்ளுவீராக. இந்த நாளில் வார்த்தையை கேட்டது போல கெட்ட குமாரன் ஹல்லேலூயா இளைய மகன் மீண்டு வந்த பொழுது எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டாரோ, ஹல்லேலூயா அதுபோல என் தேவன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை புது சிருஷ்டியாக நீர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. பாவங்களை கழுவி அமராஜா உங்களுடைய பிள்ளைகளை மறுபடியும் நீர் உன் பக்கத்தில் உங்கள் அருகில் நீர் சேர்த்துக் கொள்வீராக. உங்களுடைய வலது கரத்தினாலே அதிசயத்தை செய்யணும் அமராஜா. நீதி விளங்கட்டும், தெய்வ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.